Hello students, இன்னைக்கு moving charges and magnetism chapter second part பார்க்க போறோம். That is previous year questions. So இந்த partல நம்ம மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறது magnetic field. ஒரு charge particle ஒரு magnetic field enter ஆயிடுச்சுனா what will happen to the charge particle? அதோட path எப்படி deviate ஆகும், அதோட trajectory, velocity, radius, kinetic energy இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கறத நம்ம first sessionல பார்க்க போறோம். And next one நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஒரு கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இட் இன்டியூசஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம டிஃப்ரெண்ட் கேசஸ்ல பார்க்க போறோம். தட் இஸ் டியூ டு த ஸ்ட்ரைட் வயர், டியூ டு த சர்க்குலர் காயில் அண்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில். இதுதான் நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னெட்டிசம் சாப்டரோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இந்த பார்ட்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறது என்னன்னா மெயினா மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல என்டர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அதோட பாத், ட்ரெஜெக்டரி எல்லாமே மாறும். ஸோ வாட் வில் ஹேப்பன் டு த சார்ஜ் பார்ட்டிகல், அந்த சார்ஜ் பார்ட்டிகல் ரேடியஸ், வெலாசிட்டி எல்லாமே எப்படி மாறும் அப்படின்றது இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல பார்க்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான் ஒரு கண்டக்டர்ல கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டியூஸ் ஆகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் கேஸஸாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டியூ டு த ஸ்ட்ரைட் வயர், செகண்ட் ஒன் டியூ டு த சர்க்குலர் காயில் அண்ட் லாஸ்ட் ஆன் த ஆக்சிஸ் ஆஃப் த சர்க்குலர் காயில். ஸோ இதை ஒரு மெயின் செஷனாக நம்ம பார்ப்போம். இதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் தியரம். இந்த தியரம் ரொம்ப ரொம்ப சின்னது தான், பட் சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும்போது அடிக்கடி இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ இதில் 2 சப் டாபிக்கும் இருக்கு, solenoid அண்ட் toroid, அதையுமே நம்ம பார்ப்போம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது force between two parallel current carrying conductors, conversion of galvanometer into ammeter and voltmeter, moving coil galvanometer. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே கிளியராக படிச்சிருப்போம். பட் ஈவன் தோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீட் சம்மந்தமான வீடியோஸ் தான் போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம questions பார்க்க ஆரம்பிக்கலாம். Proton and alpha particle both enters a magnetic field B moving at right angle to the field B. ஸோ இங்க 2 பார்ட்டிகல் எடுத்திருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணணும். ஒன்று புரோட்டான், இன்னொன்று ஆல்ஃபா பார்ட்டிகல். ஓகே, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே புரோட்டான், ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஆல்ஃபா பார்ட்டிகல். எப்போவுமே ஆல்ஃபா பார்ட்டிகல் அப்படின்னும் போது நமக்கு தெரியும் இட்ஸ் ஹீலியம். ஸோ நான் ஹீலியம் எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, if the radius of the circular orbit for both the particles are equal. ஸோ நம்ம given data எழுதிடலாமா? ஸோ given data first one நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ரேடியஸ் சேம்ட்டாங்க அண்ட் ரெண்டுமே சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டாக தான் என்ட்ரு ஆகுது. அப்போ பியும் சேம். ஸோ இப்படி நம்ம எப்போவுமே எழுதிக்கிட்டோம்னா நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னே முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் and the kinetic energy acquired by the proton is 1 mega electron volt. ஓகே, ஸோ கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ப்ரோட்டான் அவங்க கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 1 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, த எனர்ஜி அக்வயர்ட் பை த ஆல்ஃபா பார்ட்டிகல் கேட்குறாங்க. ஓகே, கைனெட்டிக் எனர்ஜி ஃபார் த ஆல்ஃபா பார்ட்டிகல் வி ஹாவ் டு ஃபைண்ட். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ரேடியஸ் பி தான் எழுதணும் இல்லையா, அதே மாதிரி எப்போவுமே சார்ஜ் அண்ட் மாஸ் ரெண்டுமே எழுதிக்கோங்க. ப்ரோட்டானுக்கு சார்ஜ் Q அண்ட் மாஸ் நமக்கு என்ன வரும், M தான் வரும். பட் ஆல்ஃபா பார்ட்டிகலுக்கு ஹீலியம் இல்லையா, ஸோ சார்ஜ் இங்கே 2 இருக்கு, ஸோ 2Q. அதே மாஸ் நமக்கு என்னது இங்கே 4 இருக்கா, அப்போ 4M. ஸோ கிவன் டேட்டா எல்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். நமக்கு என்ன வேணும், கைனெட்டிக் எனர்ஜி வேணும். ஸோ கைனெட்டிக் எனர்ஜிக்கு பேசிக் ஃபார்முலா கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12mv²ன்னு நமக்கு தெரியும். பட் இங்கே என்னன்னா எனக்கு பியை பற்றி எதுவுமே இல்லை, M பற்றி இருக்கு பட் B பற்றி எதுவுமே இல்லை. ஸோ பியை ரீஃபார்ம் பண்ணலாமா? ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். ஒன்று நீங்கள் சைக்ளோட்ரானில் படிச்சிருப்பீங்க, இல்லைனா மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகல் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டில் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் இங்கே சைக்ளோட்ரானில் சார்ஜ் பார்ட்டிகல் எல்லாமே சர்க்குலராக தான் சுற்றும். ஸோ அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு R இஸ் ஈக்குவல் டு mv/qb அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். ஸோ இது தெரியலனா இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து நான் V எடுக்க போகிறேன். அப்போ எனக்கு V என்னவா இருக்கும், V இஸ் ஈக்குவல் டு Q. So V is equal to Q B R by M. Okay. So அப்படியே இங்க substitute பண்ணலாம். That is equal to half M V square க்கு பதிலா substitute பண்ணுவோம். That is Q square B square. கரெக்டா இந்த equation அப்படியே substitute பண்றேன். R square
by m square. Okay. So நம்ம cancel பண்ண ஆரம்பிக்கலாம். So cancel பண்ண ஆரம்பிக்கும் போது இங்க இருக்கிற m, இங்க இருக்கிற m மட்டும் தான் cancel ஆகுது. அப்போ balance பார்க்கிறேன். எனக்கு kinetic energy is equal to q square b square r square by 2m. இது மட்டும் தான் இருக்கு. Okay. So இப்போ என்னன்னா ரெண்டுமே comparisonல தான் கேட்டிருக்காங்க. So ஒவ்வொன்றுக்குமே இந்த equationல இருக்க given dataவை substitute பண்ணி பார்ப்போம். So first kinetic energy of a proton பார்க்கலாம். இங்க substitute பண்றேன். Kinetic energy of a proton that is equal to நமக்கு charge வந்து q தான். So q square, magnetic field b தான், b square, radiusம் r தான் சொல்லியிருக்காங்க, r square by 2m. Okay. So எல்லாமே அதே தான் இருக்கு. அதே வந்து இப்போ alpha particle பார்க்கிறேன். Kinetic energy for the alpha particle which we have to find. So substitute பண்ணலாம். இங்க சார்ஜ்ன்ற இடத்துல எனக்கு 2q இருக்கு. அப்போ கேர்ஃபுல்லா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இங்க ஒரு ஸ்கொயர் மிஸ் பண்ணா கூட என்டையர் சம் தப்பாயிரும். ஓகே. ஸோ அப்போ 2q the whole square and magnetic field same. So b square, radius அதே தான் r square by நமக்கு என்ன வரும் 2 இங்க இருக்கு and m என்ற இடத்துல வந்து you will have 4m. ஓகே. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியான ரிலேஷன் கிடைக்கும். ஸோ நான் டிவைட் பண்றேன். m cancel ஆயிரும், 2 cancel ஆயிரும், r square will get cancelled, b square will get cancelled. Okay. So balance நம்ம பார்க்கலாம். Kinetic energy of a proton by kinetic energy of a alpha particle that is equal to. மேலே எல்லா டேர்மே கேன்சல் ஆயிடுச்சு, q square மட்டும் இருக்கு. ஸோ q square அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் தென் டினாமினேட்டர்ல பார்க்கலாம். 2q the whole square இருக்கு. அப்போ 2 square நமக்கு என்னது 4 again 2q square by 4 இருக்கா, அந்த 4 மேலே போயிடும், again 4. ஓகே. ஸோ அப்போ இங்கே பார்க்கலாம் இதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு சொல்லிட்டு q square will get cancelled, 4 will get cancelled, that is equal to 1. அப்போ நமக்கு kp, that is kinetic energy of a proton by kinetic energy of alpha particle is equal to 1. That means kinetic energy of protonum kinetic energy of alpha particle equal. and அதோட வேல்யூ கொடுத்திருக்காங்களா, என்ன கொடுத்திருக்காங்க, kinetic energy of proton 1 mega electron volt. அப்போ kinetic energy of alpha particle எனக்கு என்னவா இருக்கும்னா 1 mega electron volt. Okay. We'll check the option. Option 4 is the right answer. We'll see the next question. Next question is same pattern தான். So question பார்ப்போம். Ionized hydrogen atom and alpha particle with same momenta. So same momenta na momentum. Okay. Enters a perpendicular to a constant magnetic field B. So அதே pattern தான் நம்ம cyclotron பார்த்தது. ஸோ நமக்கு சார்ஜ் பார்ட்டிகள் இங்கே சர்க்குலராக மூவ் ஆகுதுன்னு சொன்னோம். அண்ட் அதுக்கு ரேடியஸும் பார்த்தோம் இல்லையா, அதுதான் கேட்டிருக்காங்க பாருங்க. ரேஷியோ ஆஃப் தி ரேடிய ஆஃப் தி பாத் RH is to R alpha will be. ஸோ ரேடியஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதிடுவோம். லாஸ்ட் சம்ல இந்த ஃபார்முலா பார்த்தோம், தட் இஸ் R is equal to mv by qb. அண்ட் ஆல்சோ இங்கே ரெண்டு பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஹைட்ரஜன், இன்னொன்று ஆல்ஃபா பார்ட்டிகல். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தட் நம்ம கிவன் டேட்டா எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட்ரஜன், செகண்ட் ஒன் ஆல்ஃபா பார்ட்டிகல். ஆல்ஃபா பார்ட்டிகல்னா நமக்கு என்னது ஹீலியம். ஸோ இங்கே நான் ஷார்ட்டாக எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே சார்ஜ் அண்ட் மாஸ் தான் பார்க்கணும். ஸோ சார்ஜ் பார்ப்போம். ஹைட்ரஜனுக்கு எனக்கு Q அண்ட் மாஸ் எம்னா, ஆல்ஃபா பார்ட்டிகல்ன்றது என்னது ஹீலியம். ஸோ ஹீலியமுக்கு சார்ஜ் வந்து 2Q வரும் அண்ட் ஆல்சோ மாஸ் வந்து 4m வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, சேம் மொமெண்டா, மொமெண்டம் சேம். ஸோ இங்கே மொமெண்டம் Pனா இங்கேயும் எனக்கு என்னது மொமெண்டம் P தான். ஸோ மொமெண்டம் ஆல்ரெடி நம்ம நியூட்டன் செகண்ட் லாலே படிச்சிருப்போம். மொமெண்டம் P is equal to mvன்னு சொல்லிட்டு, ஸோ அதை எப்படி இங்கே ரிலேட் பண்ணலாம்னா, யூ கேன் சி ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு mv by qbன்னு படிச்சிருக்கோம். இங்கே mvன்றது என்னது மொமெண்டம் தானே, பிகாஸ் மொமெண்டமோட ஃபார்முலா வந்து mv தானே. ஸோ இதை டைரக்டாக மொமெண்டம் பை qbன்னு எடுத்துப்போம். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு பார்ட்டிகளுமே சேம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் என்டர் ஆகுது, அப்போ பியும் சேம். ஸோ லாஸ்ட் சம்ல பார்த்த மாதிரியே தான் அதே மாதிரி ரிலேஷன் எடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஐ எம் கோனா டேக் ஃபார் ஹைட்ரஜன். ஸோ RH is equal to மொமெண்டம் சேம்ட்டாங்க, P அப்படியே எடுத்துப்போம். அண்ட் சார்ஜ் வந்து Q அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து B. அண்ட் அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிகல் தட் இஸ் ஈக்குவல் டு, ஃபார் தட் ஆல்சோ மொமெண்டம் சேம், ஸோ P அப்படியே நம்ம வச்சுக்கலாம். பட் கம்மிங் டு த சார்ஜ் பார்ட்டிகல், சார்ஜ் பார்ட்டிகல் எனக்கு என்ன டபுள் ஆகுதா, ஸோ யூ கேன் சப்ஸ்டிட்யூட் ஓவர் ஹியர். ஸோ 2Q into B. ஸோ ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். டிவைட் பண்ணால் நமக்கு தெரியும், இங்கே P கேன்சல் ஆயிடுச்சு, Q கேன்சல் ஆயிடுச்சு, B கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 1/2.
ஸோ இந்த 2 நியூமரேட்டர் போயிருமா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 2:1. The answer 2:1 தான் ரைட்டான ஆன்சர். We'll check the option. Option 2 is the right answer. அடுத்த question cyclotron தான் கேட்டிருக்காங்க. ஸோ question பார்க்கலாம். Alternating electric field of frequency nu is applied across the Ds. So Ds ஓட radius கொடுத்திருக்காங்க. Of a cyclotron that is being used to accelerate the protons. So proton and other mass கொடுத்திருக்காங்க. The operating magnetic field be used in a cyclotron and kinetic energy கேட்குறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள், நம்ம டைரக்ட் ஃபார்முலாஸ் வச்சு இது பண்ணிடலாம். பட் த திங் இஸ் டிபெண்ட் அப்பான் த ஆப்ஷன்ஸ் பொறுத்து நம்ம ஈக்குவேஷனை வேற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆப்ஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஃபார்முலா இருக்கு. ஈவன் நம்ம லாஸ்ட் சம்ல கூட ஒரு ஃபார்முலா பார்த்தோம். தட் இஸ் R is equal to mv/qb. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவேஷன் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஐ நீட் B. கரெக்டா? ஸோ அப்போ நான் பியை வந்து ரீஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்படி ரீஃபார்ம் பண்ணனா பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல ஆர் அண்ட் பி கண்டிப்பா இருக்கும். பட் யூ கேன் செக் த ஆப்ஷன். நமக்கு ரேடியஸும் இல்லை, வெலாசிட்டியும் இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷனை என்னால் எடுக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் வேற மாதிரி யோசிக்கணும். வேற எந்த ஈக்குவேஷன்ல பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நிறைய யோசிக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே பார்ப்போம். அதுலேயே க்ளூ இருக்கான்னு சொல்லிட்டு. நார்மலா மாஸ் அண்ட் சார்ஜ் வந்து காமன், அது எதுவும் பண்ண முடியாது. அதை தவிர்த்து வேற டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். யூ கேன் சி எல்லா ஆப்ஷன்ஸ்க்குமே பாருங்க நியூ இருக்கு. நியூன்றது என்னது? ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ சைக்ளோட்ரான் டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் நியூ இஸ் ஈக்குவல் டு QB by 2πm. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா ரீஃபார்ம் பண்ணலாமான்னு பார்க்கலாம். அண்ட் இங்க பாருங்க பை எம் மியூ எல்லாமே இந்த ஃபார்முலால இருக்கு. அண்ட் இங்க சார்ஜ் நம்ம Qன்னு எடுத்திருக்கோம். பட் இவங்க சார்ஜ் வந்து ஈன்னு எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே ஈனே மாற்றிக்கலாம். எனிவே தட் இஸ் ஆல்சோ சார்ஜ். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு நமக்கு சார்ஜுக்கு முதல்ல ஈன்னு மாற்றிக்கலாம். EB by 2πm. And now we will reform the equation. So reform பண்ணலாம். அப்போ B is equal to 2πm nu by E. Okay, so first இது நமக்கு ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்ப்போம். 2πm nu by E. So we'll check the option. Option 2லயும் இந்த ஆன்சர் இருக்கு, ஆப்ஷன் 3லயும் ஆன்சர் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்னாதான் இருக்கும். நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? B வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, so first வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? We have to find the kinetic energy. So kinetic energyக்கு basic formula தெரியும். That is half mv². But the thing is இங்க v² நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ v நம்ம எடுத்தோன்னு எங்க பார்ப்போம்? இந்த ஈக்குவேஷனை தான் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரீஃபார்ம் பண்ணலாம். v is equal to QBR. ஸோ இங்க ஆர்ன்றது நம்ம ஸ்மால் ஆர்னு போட்டிருக்கோம். பட் கொஸ்டின்ல வந்து ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஆர் பை எம்னே எடுத்துப்போம். ஓகே, ஸோ எகெயின் இந்த v² நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆர் வந்து ஆப்ஷன்ல இருக்கு, எம்மும் இருக்கு. பட் சார்ஜும் இல்லை, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்ஷன்ஸ்ல இல்லை. கரெக்டா? ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லாத மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன ஐடியா பண்ணலாம்? இங்க நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வெலாசிட்டியை ரீஃபார்ம் பண்ண போறேன். அப்போ V is equal to நம்ம இங்க சார்ஜ் Qக்கு பதிலாக என்னன்னு எழுதலாம்? ஈனே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் Bக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ நமக்கு 2πm nu by E. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் தான் எடுத்திருக்கேன். சார்ஜ் Qக்கு பதிலாக E எழுதியிருக்கேன். Bக்கு பதிலாக நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கு? R இருக்கு. அண்ட் டினாமினேட்டர்ல M இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன டேர்ம்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம். M will get cancel, E will get cancel. அப்போ பேலன்ஸ் பார்க்கலாம். V is equal to 2π mu into R. ஓகே, ஸோ this is velocity. அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ பாருங்க நியூ வந்து ஆப்ஷன்ல இருக்கு, ஆரும் ஆப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா கரெக்டா வருதான்னு பார்ப்போம். அப்போ கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv² நமக்கு தெரியும். ஸோ v² சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ half m v வந்து நம்ம ஸ்கொயரா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ 2² வந்து 4. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும்? π² அண்ட் nu² ரேடியஸ் ஸ்கொயர். கரெக்டா? ஃபைன். ஸோ அப்போ எனக்கு இங்க ஒரு 1 இங்க 1 வரும், இங்க எனக்கு 2 வரும். ஸோ பேலன்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 2m π²
nu square and r square. We'll check the option 3 பாருங்க 2m pi square nu square. Actually இது வந்து nu, இந்த v மாதிரி போட்டிருக்காங்க, it's nu square r square. Okay, so இது v மாதிரி இருக்கு, அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க, it's nu square r square. அப்போ option 3 is a right answer. Okay, so அப்போ இந்த question வந்து ரொம்ப simple, நமக்கு தெரிஞ்ச formula தான், but depend upon the option நம்ம reform பண்ணி பார்த்துட்டே இருந்தாதான் நமக்கு answer கிடைக்கும். See the next section of a question, that is magnetic field in a circular coil. So இந்த question பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு விதமா நம்ம approach பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து ரொம்ப டைரக்டா நம்ம derive பண்ணும், but the thing is it will take too many steps. Okay, அதே செகண்ட் ஃபார்மேட் ஒரு சிம்பிளான லாஜிக் தெரிஞ்சுக்கிட்டானா போதும், அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியா ரெண்டே ஸ்டெப்ல இந்த சம் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நான் செகண்ட் மெத்தட் தான் பார்க்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A long wire carrying a steady current is bent into a circular loop of one turn. Okay, so let us consider எனக்கு ஒரு length of wire இருக்கு, இப்போ அதை வந்து பெண்ட் பண்றாங்க. எப்படின்னா எனக்கு ஒரே ஒரு டர்ன் வர மாதிரி பெண்ட் பண்றாங்க இந்த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள். ஸோ இங்கே நான் மவுஸில் வரையிற சொன்னாலே எனக்கு பர்ஃபெக்ட் சர்க்கிளாக பர்ஃபெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் கொஞ்சம் இமேஜினரி தான் வரைகிறேன். ஸோ எனக்கு ஒரு சர்க்குலர் டர்ன் இருக்கு அண்ட் ஒரே ஒரு டர்ன் தான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த சர்க்குலர் டர்னுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், ஒரு ரேடியஸ் ஆர் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ஸ்டெடி கரண்ட்டும் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்களா, தட் இஸ் ஐன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு கரண்ட் கேரிங் காயிலில் கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த லூப் இஸ் பின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்டாக ஃபார்முலா எழுதிடலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் த சர்க்குலர் காயில் வந்து B is equal to mu naught I by 2R, where R is a radius. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் தென் பெண்ட் இன்டு அ சர்க்குலர் காயில் ஆஃப் n டர்ன்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு டர்னுக்கு பதிலாக நான் n டர்ன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ n டர்ன்ஸ் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பட் எனக்கு வயர் வந்து சேம் தான். அப்போ நல்லா பாருங்க, ஒரு சிம்பிளான லாஜிக்கில் சொல்கிறேன். எனக்கு ஒரு வயர் இருக்கு, அதை வச்சு ஒரு டர்ன் மேக் பண்ணுறாங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் சம் ரேடியஸ். சப்போஸ் இந்த வயரை வச்சு எனக்கு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 டர்ன்ஸ் மேக் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பாக நமக்கு இங்கே ரேடியஸ் கம்மியாயிடும். கரெக்டாக? ஏன் அப்படின்னா என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம சின்னது படுத்துவோம் இல்லையா, அப்போ ரேடியஸ் டிக்ரீஸ் ஆயிருமா. அப்போ என்ன லாஜிக் அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ தட் மச் டைம் த ரேடியஸ் வில் டிக்ரீஸ். ஸோ 1/n ஆர்ன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐ ரிப்பீட் இட் அகெயின். ஒரே ஒரு வயர் தான் எடுத்திருக்காங்க, அந்த வயரை வச்சு ஒரே ஒரு டர்ன் பண்ணும்போது நமக்கு ஒரு ரேடியஸ் கிடைக்குது. சப்போஸ் அதை வச்சு 2 டர்ன்ஸ் மேக் பண்ணும்போது என்ன ஆகும், ரேடியஸ் கம்மியாகும். அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண with respect to that radius will decrease. That's all. Okay, so இப்போ நம்ம magnetic field new பார்க்கலாம். That is B dash is equal to, so instead of one turn எனக்கு n turns இருக்கு. So ஒரே ஒரு டர்னுக்கு mu naught I by 2R. இப்போ n turns நம்ம என்ன வரும், n mu naught I by 2Rன்றது என்ன இருக்கும், கம்மியா இருக்குமா. ஸோ எவ்வளோ டைம்ஸ் கம்மியா இருக்குன்னா 1/n. ஸோ அப்போ நம்ம R by Nன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சிம்பிள். ஸோ இந்த n மேலே போச்சுன்னா யூ கேன் ரைட் இட் ஆஸ் n ஸ்கொயர் mu naught I by 2R. ஓகே, ஸோ இங்கே ஆல்ரெடி நமக்கு தெரியும் what is mu naught I by 2R. ஸோ mu naught I by 2R ஆல்ரெடி நம்ம Bன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ B dash is equal to n ஸ்கொயர் instead of mu naught I by 2R நம்ம Bன்னு தானே ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தோம், அதை Bன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ now we'll check the option n square B. Option 2 is a right answer. அடுத்த question பார்க்கலாம். Two similar coil of radius R are lying concentrically with their right angle to each other. The current flowing in them are I and 2I. So let us consider ரெண்டு similar coil எடுத்திருக்காங்க, ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் R தான் இருக்கணும் and they have to keep perpendicular to each other. அதனால தான் ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இமேஜினராக ஒரு டயக்ராம் எடுத்துக்க போகிறேன். let us consider இதுதான் இந்த ரெண்டு சிமிலர் காயில், ரெண்டுத்துக்குமே ரேடியஸ் R and they have kept perpendicular, that is ரைட் ஆங்கிளில் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் காயிலை வந்து காயில் Pன்னு எடுத்துக்கிறேன், அதில் பாஸ் ஆகிற கரண்ட்டை ஐன்னு வச்சுப்போம். செகண்ட் காயில் வந்து Q, அதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்துட்டு 2Iன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, the resultant magnetic field induction at the center. ஸோ சென்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்குறாங்க. ஓகே,
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு காயிலுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட பேசிக் ஃபார்முலா லாஸ்ட் சம்லேயே நம்ம பார்த்தோம். B is equal to mu naught I by 2R. Okay. So first one நமக்கு coil P க்கு பார்க்கலாம். The magnetic field for coil P is equal to mu naught அதுல பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I by 2 ரேடியஸ் நமக்கு என்னது R. Rனே எடுத்துப்போம். நெக்ஸ்ட் அதே மாதிரி coil P க்கு பார்ப்போம். ஸோ coil P க்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் BQ is equal to mu naught அதுல பாஸ் ஆகிற கரண்ட் என்ன 2I. So 2I by same radius. So 2R ன்னு எடுத்துப்போம். So now you can see the coils are perpendicular to each other. ரெண்டும் right angle perpendicular இருக்கு. So அப்போ coil perpendicular இருந்துச்சுன்னா அதோட magnetic fieldம் perpendicular தான் இருக்கும். So if two vectors are perpendicular to each other, அதை resolve பண்றதுக்கு ரொம்ப simple. We will take a square root. So ரெண்டு perpendicular தானே இருக்கு. அப்போ இங்கேயும் square root எடுக்கலாம். B net is equal to root of BP square plus BQ square. So square பண்றோம் இல்லையா அதுக்கு முன்னாடி காமன் டேர்ம்லாம் வெளியே எடுத்துடலாம். எது காமன் டேர்ம்? mu naught காமன், I காமன் by 2R காமன். பேலன்ஸ் எனக்கு இங்க உள்ள கொண்டு வந்துடலாமா? பேலன்ஸ் எனக்கு பிபியில் வேற எதுவுமே இல்லை. ஸோ 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். பிளஸ் பிக்யூல பாருங்க எனக்கு 2 இருக்கா? ஸோ 2 ஸ்கொயர். அப்போ mu naught I by 2R வந்து காமனாக தான் இருக்கு. பேலன்ஸ் உள்ள பாருங்க எனக்கு 1 plus 4. That will give you root 5. So that is equal to root 5 mu naught I by 2R. So இதுதான் நமக்கு என்னன்னா B resultant. So we'll check the option. Option 1 is the right answer. With the next question, a straight conductor carrying current I splits into two parts as shown in the figure. The radius of a circular loop is R. The magnetic field at the center of P of a loop. So இங்க பாருங்க எனக்கு ஒரு circular coil கொடுத்திருக்காங்க. இந்த circular coilல ரெண்டு wire connect பண்ணிருக்காங்க. You can see இந்த wireல வந்து current enter ஆகுது. இதுல இருந்து current வந்து வெளியே போகுது. Okay, and also இதோட radius வந்து R ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அவங்க கேட்குறது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பி தட் இஸ் சென்டரில் கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மெத்தடில் இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த கரண்ட் ஐ வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது I1 I2. ஸோ இப்போ I1க்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி I2ல பாஸ் ஆகுது இந்த கரண்ட் இதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் யூல் கெட் த ஆன்சர். இட்ஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மெத்தட். பட் நம்ம அவ்வளோ காம்ப்ளெக்ஸாலாம் பார்க்க வேணாம். சிம்பிளாக ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். எதை பார்க்கணும்னு மட்டும் சொல்கிறேன். எனக்கு ஒரு சர்க்குலர் காயில், ஒரு கியூப், இல்லை ஒரு ரெக்டாங்கிள், ஸ்கொயர் என்ன வேணாலும் இருக்கலாம். எனக்கு கரண்ட் என்ட்ரிங்கும் லிவிங்கும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். தட் இஸ் இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு வயரில் கரண்ட் ஐ என்ட்ரு ஆகுது. அது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது I1 I2. பட் எகெயின் அது ஜாயின் ஆகி ஐ கரண்ட்டாக தான் வெளியே வருது. ஸோ அப்போ என்ன கரண்ட் என்ட்ரு ஆகுதோ அதே கரண்ட் தான் வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி கரண்ட் என்ட்ரிங் அண்ட் லிவிங் சேமாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கும். பிகாஸ் இதை வந்து சிமெட்ரி சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் டைரக்டாகவே சொல்லிடலாம். ஈவன் நீங்கள் டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் A is the right answer. That is first option is the right one. ஸோ இப்போ இங்கே கொஞ்சம் பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஓகே இங்கே வயர் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல வயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இப்படி இருந்தால் மட்டும்தான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோவான்னு கேட்டால் கிடையாது. சப்போஸ் இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய வயரை இங்கேயோ வேற எந்த இடத்துல இருந்து கொடுத்துருந்தாலும் சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் அண்ட் லிவிங் ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் வந்து ஜீரோவாக தான் இருக்கும், irrespective ஆஃப் த சைஸ் அண்ட் ஷேப். ஸோ இங்கே சர்க்குலர் காயில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் இருந்தாலும் இதே லாஜிக் தான். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் கோஸ் டு ஜீரோ. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன் அப்படின்னா இது என்சிஆர்டி புக்ல இருந்து ரொம்ப டைரக்டாகவே கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A long straight wire of radius A carries current I. Okay, let us consider எனக்கு ஒரு long straight wire இருக்கு. நான் இமேஜினரியாக தான் வரைய போகிறேன். ஒரு லாங் ஸ்ட்ரைட் வயர் இருக்குது அண்ட் ஆல்சோ அதுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ரேடியஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ இந்த ரேடியஸை வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் கரண்ட் இஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஓவர் த க்ராஸ் செக்ஷன். ஸோ இதில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது, அது யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு.
the ratio of a magnetic field B and B dash at the radial distance A by 2 and 2A. So first distance carefully பாருங்க. எனக்கு சென்டர்ல இருந்து first one distance வந்து A by 2 அப்படினா எனக்கு inside the wireல இருக்கும். கரெக்ட்டா? ஏனா radius of the wire வந்து A. So A by 2 னா எனக்கு insideல இருக்கும். அதே next one பாருங்க distance 2A அப்படினா இங்க இருந்து வெளிய போயிருமா? அப்போ with respect to the position அவங்க என்ன கேக்குறாங்கன்னா they asking the magnetic field. But நமக்கு first position inside the wire இருக்கு, second position outside the wire இருக்கு. So இது எங்க வந்து NCERT bookல இருக்குன்னா இத வந்துட்டு ஒரு example problemல கொடுத்திருக்காங்க. That is example number 4.8. So நான் இப்போதைக்கு அதை காமிக்கிறேன். இங்க பாருங்க example 4.8 இது NCERT bookல இருக்கு. So அதே relation தான் பாருங்க. They have given a wire. அதுல current I pass ஆகுது and also the radius A. And you can see அவங்க magnetic field calculate பண்ணிருக்காங்க for R. Rன்றது என்னது distance when R is less than A and greater than A. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாவே derive பண்ணிருப்பாங்க using Ampere circuital theorem. So இங்க Ampere circuital theorem வச்சு derive பண்ணிருக்காங்க. இங்க நமக்கு ரொம்ப முக்கியமான கேஸ் என்னன்னா when R is greater than A, that is distance outside the wire இருந்துச்சு அப்படின்னா B is inversely proportional to R and also அதோட ஃபார்முலாவும் இருக்கு. என்னோட சஜஷன் இந்த ஃபார்முலா படிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மற்ற ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். So அப்போ when R is greater than A அப்படின்னா that is outside the wireல distance இருந்துச்சுன்னா B is inversely proportional to R and அதோட formula. And அதே மாதிரி using same Ampere circuital theorem when R is less than A, that is inside the wireல நமக்கு position இருக்கும் போதும் அவங்க derive பண்ணியிருக்காங்க. That is when R is less than A, B is proportional to R and also அதோட formulaவும் கொடுத்திருக்காங்க. So இந்த formulaவும் எடுத்துக்கலாம். ஒன்று இந்த ரிலேஷன் வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம், இல்லை இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த ஃபார்முலாவை எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம கொஸ்டினில் அப்ரோச் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்த ஈக்குவேஷன்ஸை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு இங்கே ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்குது, A by 2, 2A. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எது எடுத்துக்க போகிறேன்னா when R is less than A. ஸோ இங்கே Aன்றது ரேடியஸ், கம்மிங் டு R is a distance. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னா A by 2. ஸோ அதோட ஈக்குவேஷனை டேரெக்டாக எடுக்க போகிறேன் ஃப்ரம் த NCERT புக். இப்போ நம்ம பார்த்த ஈக்குவேஷன் தான். So when R is less than A அப்படின்னும் போது நமக்கு ஃபார்முலா என்ன வரும்னா B is equal to mu naught I R by 2 pi A square. Okay. So இங்க R என்ற இடத்துல A by 2 இருக்கு. So நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்போ B is equal to mu naught I இங்க வந்து A by 2 into 2 pi A square. So இதுதான் நமக்கு என்னன்னா B. Next one அடுத்த distance வந்து 2A கொடுத்திருக்காங்க. So அந்த distance நமக்கு என்னது when R is greater than A. அப்போ நம்ம ஈக்குவேஷன் பார்த்தோம் B is equal to mu naught I by 2 pi R னு பார்த்தோம். கரெக்டா? ஸோ இங்கே Rன்றது என்னது 2A. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து B டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ B dash is equal to mu naught I by 2 pi into Rன்ற இடத்துல என்ன வருது again 2 into A வருது. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதில் இருக்க காமன் டேர்ம் எல்லாம் கேன்சல் பண்ணலாம். இந்த இடத்துல எனக்கு A கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 2 2s are 4. அப்ப இங்க B என்ற இடத்துல எனக்கு என்ன கிடைக்குதுன்னா mu naught I by 2 2s are 4. So 4 pi A னு கிடைக்குது. So இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி B டேஷ்ல பாருங்க, இங்க கீழே 2 2 இருக்கு. So 2 2s are 4. So B dash is equal to mu naught I by again இங்க 2 2s are 4. So 4 pi A னு கிடைக்குது. So you can see எனக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே சேமா தான் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா எல்லாமே கேன்சல் ஆகி 1 தான் கிடைக்கும். இல்லை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா வேணா டிவைட் கூட பண்ணி பாருங்க. ஸோ நான் டிவைட் பண்ணுறேன். by B is equal to mu naught I by 4 pi A. ஸோ இப்போ பாருங்க கேன்சல் பண்ணி பாருங்க, எல்லாமே கேன்சல் ஆகும். mu naught I 4 pi A கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 1ன்றது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் C is the right answer. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் தான். தட் இஸ் 2021ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் நம்ம லாஸ்ட் கொஸ்டினோட அதே பேட்டர்ன், அதே கண்டினியூஷன் தான். இந்த கொஸ்டின் பார்ப்போம். a thick wire carrying a cable of radius R carries a current I. அதே மாதிரி தான் ஒரு திக்கான கேபிள் எடுத்திருக்காங்க. அதோட ரேடியஸ் வந்து Rன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்சோ அதுலேயும் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். the variation of magnetic field B due to the cable with distance R from the axis of a cable கேட்குறாங்க. that is அதே தான் from the center to a distance R நமக்கு வந்து magnetic field கிராஃபிக்கலாக கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் when the distance is less than R இருக்கும்போது B is proportional to Rன்னு பார்த்தோம். அதே ஒன்ஸ் வயரை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா
when the distance is greater than r இருந்துச்சுன்னா b is inversely proportional to r னு சொன்னோம் கரெக்ட்டா அப்ப இங்கே நம்ம பார்த்துடலாம் நமக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும்போது r இன்க்ரீஸ் ஆகும்போது with respect to that b வந்து லீனியரா இன்க்ரீஸ் ஆகணும் அதே once எனக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் when r increases b should decrease கரெக்ட்டா ஸோ தகுந்த மாதிரி கிராஃப் பார்க்கலாம் 1 2 3 எதுவுமே கிடையாது பட் 4 பாருங்க ரெண்டுமே கம்பைன் பண்ணியிருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக b லீனியராக இன்க்ரீஸ் ஆகுது ஸோ b இஸ் ப்ரொபோர்ஷனல் டு r அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க ஒன்ஸ் நம்ம அந்த வயரை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ரேடியஸை தாண்டினதுக்கு அப்புறமேட்டு r இன்க்ரீஸ் ஆகும்போது b டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸோ b இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r ஸோ டைரக்டாக அந்த ரிலேஷன்ஸ் வச்சே நம்ம சொல்லிடலாம் ஆப்ஷன் 4 இஸ் அ ரைட் ஆன்சர்னு அப்படி இல்லை இந்த ரிலேஷன் உங்களுக்கு ஞாபகம் வரலாம் கூடி ஜஸ்ட் நம்ம என்சிஆர்டி புக்கை பார்த்துருந்தா போதும் ஆல்ரெடி நான் காமிச்சதே தான் இங்கே பாருங்க அவங்க கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிராஃபை நம்ம பார்த்துருந்தாலே போதும் டைரக்டா எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லிடலாம் ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க இதுவும் அதே கொஸ்டின் தான் லாஸ்டா பார்த்தது அங்க வந்து திக் கேபிள் வயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இங்க டைரக்டா சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர்னு கொடுத்துருக்காங்க அதே கான்செப்ட் தான் ஸோ சிலிண்ட்ரிக்கல் கண்டக்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர் அதே டாபிக் அண்ட் அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டோட ரெப்ரசன்டேஷன் கேட்குறாங்க ஸோ டைரக்டாகவே ஆன்சர் சொல்லிடலாம் ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் இட்ஸ் அ ரிப்பீட்டட் கொஸ்டின் அண்ட் ஆல்சோ இந்த டாபிக்லேருந்து டோட்டலாக 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் அந்த தியரிட்டிக்கலாக டைரக்டாக ஃபார்முலாஸ் வச்சு போடுறது அண்ட் அதுக்கப்புறம் ரெண்டுமே கிராஃப் தான் ஒரே கிராஃப் தான் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க ஒன்று 2019 அண்ட் 2021 ஸோ இட்ஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ன் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்சிஆர்டி எடுத்து ஒன்ஸ் இந்த எக்ஸாம்பிள் இன்னொரு வாட்டி படிச்சு பாருங்க இட்ஸ் அ we'll see the next session that is magnetic field due to a long straight wire so first நம்ம question பார்ப்போம் two identical long conducting wire AOB and COD are placed at right angle to each other with one above the other such that O is the common point for the two. Okay. So இப்போ let us consider imaginary diagram வரைஞ்சிக்கலாம் ரெண்டு கண்டக்டிங் வயர் இருக்கு ரெண்டுமே பெர்பெண்டிகுலரா வைக்கிறாங்க that means right angle வைக்கிறாங்க நான் இமேஜினரா வரைய போறேன் let us consider நமக்கு ஒரு வயர் இருக்கு அந்த வயர் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு தட் இஸ் ஹாரிசாண்டல் அந்த பாயிண்ட் வந்து AOB ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு மேலேயே இன்னொரு வயர் வைக்க போறாங்க தே ஆர் பெர்பெண்டிகுலர் ஸோ பெர்பெண்டிகுலர்னும் போது இதுக்கு மேலேயே வைக்கிறாங்க ஃபைன் அண்ட் அதோட பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா COD அண்ட் ஆல்சோ இந்த ரெண்டு வயர்லயும் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க the wire carries I1 and I2 current respectively so let us consider இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற ப்ளூ கலர் அதுல பாஸ் ஆகிற கரண்ட் I1 எடுத்துப்போம் அதே மாதிரி அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு வயர் இருக்கு இல்லையா COD அது நம்ம y ஆக்சிஸ்ல வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து நான் I2 எடுத்துக்கிறேன் ஓகே ஸோ அப்போ 2 wires are perpendicular to each other ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு இன்னொன்று y ஆக்சிஸ்ல இருக்கு both are carrying different current நெக்ஸ்ட் இப்போ நம்ம கொஸ்டின் பார்ப்போம் பாயிண்ட் P is lying at distance D from O along the direction perpendicular to the plane containing the wire இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுக்கும் பெர்பெண்டிகுலரா ஒரு பாயிண்ட் P நான் எடுத்திருக்கேன் அதோட டிஸ்டன்ஸும் D அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்குறாங்க ரொம்ப சிம்பிள் எனக்கு ப்ளூ கலர் எக்ஸ்ல இருக்கு கிரீன் கலர் ஒய்ல இருக்கு அப்போ இதுக்கும் பெர்பெண்டிகுலர்னா இட் ஹேஸ் டு பி அ Z ஆக்சிஸ் ஸோ Z ஆக்சிஸ் எப்படி இருக்கும் Z ஆக்சிஸ்னா நம்மளால ஸ்க்ரீன்ல ஒரிஜினலாக வரைய முடியாது ஏன் அப்படின்னா இப்போ நீங்க மொபைல் ஃபோன் இல்லை லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியில வர மாதிரி தான் Z axis இருக்கும் that is it will come out of the plane இல்ல into the plane னு சொல்லுவோம் ஸோ அதை டயக்ராமேட்டிக்கா இதுல வரைய முடியாது பட் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்க வரைகிறேன் இதை நான் எக்ஸ் இல்லையா இது வந்து y Z axis ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் வரைகிறேன் Z axis இப்படி இருக்கு அண்ட் இதுதான் பாயிண்ட் P இந்த இடத்துல தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து Dன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நான் இங்கே ரெஃபரன்ஸ்க்கு தான் வரைஞ்சிருக்கேன் பட் ஒரிஜினலாக Z axis it will be out of your screen உங்க ஸ்கிரீனை விட்டு வெளியில வர மாதிரி தான் இருக்கும் ஃபைன் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வயருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தனித்தனியா பார்ப்போம் let us consider எனக்கு ஃபர்ஸ்ட் வயர் நம்ம AOB எடுத்துப்போம் அதில் பாஸ் ஆகிற கரண்ட் I1 அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும் இப்போ எனக்கு என்னன்னா இந்த வயரோட லென்த் கொடுக்கவே இல்லை ரெண்டு வயரோட லென்த்தும் கொடுக்கவே இல்லை ரொம்ப சிம்பிள் நார்மலா ஒரு கண்டக்டர் இல்லை ஒரு வயர் அதோட லென்த் கொடுக்கல அப்படின்னா just you can consider it as a infinite long straight wire அது ஒரு infinite long straight wire னு கன்சிடர் பண்ணிக்கலாம்
ஓகே. ஸோ இப்போ இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் வயர்னா அது தகுந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும். பட் இங்க நான் டைரக்டா ஃபார்முலா தரேன். அந்த ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் B is equal to mu naught I by 2 pi R. ஃபைன். ஸோ அப்போ இன்ஃபினிட் லாங் ஸ்ட்ரைட் வயர் அப்படின்னு சொன்னாலே டைரக்டா இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த வயருக்கு இது பண்ணலாமா? அப்போ அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் நான் B1 எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வயர் B1 is equal to mu naught. அதில் பாஸ் ஆகிற கரண்ட் என்னன்னு சொன்னோம்? I1. ஸோ I1 by 2 pi R. Rன்றது என்னது? டிஸ்டன்ஸ். ஸோ அதை வந்து நான் Dன்னு எடுத்துக்க போறேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போ கிரீன் கலர்ல இருக்க வயருக்கும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது பண்ணணும். அப்போ B2 is equal to, that is equal to mu naught. அண்ட் அதில் பாஸ் ஆகிற கரண்ட் I2 by 2 pi R. Rன்ற இடத்துல என்ன வரும்? டிஸ்டன்ஸ். Dன்னு எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இந்த ரெண்டு வயருமே பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அப்போ டூ வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா அதை ரிசால்வ் பண்றதுக்கு யூஸ்வலா நம்ம எடுக்கிறது ஸ்கொயர் ரூட். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். B net is equal to, that is equal to root of B1 square plus B2 square. ஸோ எகெயின் நான் சொல்றேன், ஏன் இங்க ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன்னா இந்த ரெண்டு வயருமே பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்போ இது ரெண்டுத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ டூ வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னா ரிசால்வ் பண்றதுக்கு யூ கேன் டேக் பித்தாகரஸ் தியரம், இல்லைனா வந்து ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார் அடிஷன் சொல்லலாம். இல்ல சிம்பிள் எனக்கு வந்து டைரக்டா தெரியும்னா ஸ்கொயர் ரூட் நம்ம எடுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நான் B1 எனக்கு ஈக்குவேஷன் தெரியும், அதை ஸ்கொயர் பண்ணும். B2 எனக்கு ஈக்குவேஷன் தெரியும், ஸ்கொயர் பண்ணும். ஸோ இப்போ நான் ஸ்கொயர் பண்றதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் நான் காமன் டேர்ம் வெளியே எடுத்துடலாம். எதெல்லாம் காமன் டேர்ம்? mu naught common by 2 pi D common. Balance root of B1ல balance என்ன இருக்கு? I1 இருக்கா? அப்போ I1 square plus அதே மாதிரி B2ல நமக்கு என்ன இருக்கு? I2 இருக்கா? அப்போ I2 square. அப்போ ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்ப்போம் இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. You can check option 4 is the right answer. இங்க என்னன்னா நம்ம ரூட் எடுத்திருக்கோம். அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா mu naught by 2 pi D, இங்க ரூட்டுக்கு பதிலா அவங்க வந்து I1 ஸ்கொயர் பிளஸ் I2 ஸ்கொயர் பவர் 1/2ன்னு எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் 4 is the right answer. We'll see the next question. Next questionம் லாஸ்ட் questionல அதே பேட்டர்ன் தான், பட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். இங்க டைரக்ஷன் நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம question பார்ப்போம். questionல a wire carrying current I has a shape as shown in the figure. ஃபிகர் கொடுத்திருக்காங்க, அதுல வயர் வந்து பாஸ் ஆகுது, தட் இஸ் அதுல கரண்ட் ஐயும் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் linear parts of a wire are very long and parallel to x-axis, while the semicircular portion of a radius r is lying in yz plane. ஸோ அப்போ இதோட அலைன்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் the magnetic field at point O. ஒரிஜின்ல என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமை ரிசால்வ் பண்ணாலே போதும். இந்த டயக்ராம் ரொம்ப குட்டியா இருக்கிறனால நான் அதே டயக்ராமை கொஞ்சம் பெருசா எடுத்திருக்கேன். ஓகே, அதே டயக்ராம் தான், பட் கொஞ்சம் நான் பெருசா எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சஸ் ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன், நமக்கு எக்ஸ் ஒய் ஜெட் எப்போவுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். பட் எப்போவுமே ஹொரிசானல் தான் எக்ஸ் ஆக்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க, அது மாறும்னு சொன்னேன். கரெக்டாக? இங்கே அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு ஹொரிசானலில் ஒய் ஆக்சஸ் இருக்கு, வெர்டிக்கலில் ஜெட் ஆக்சஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் ஆக்சஸ் எப்படி இருக்குன்னா இட்ஸ் கமிங் அவுட் ஆஃப் யூர் ஸ்க்ரீன். அதாவது நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்க ஸ்கிரீனை விட்டு வெளியில வர மாதிரி இருக்கு. அவுட் ஆஃப் த பிளேன்னு சொல்லலாம், அவுட் ஆஃப் த ஸ்கிரீன்னு சொல்லலாம். உங்ககிட்ட வர மாதிரி இருக்கு இந்த Z axis. ஸோ அப்படி வரைய முடியாதுன்றனால தான் இப்படி வரைஞ்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் Z axis that's coming out towards youன்னு சொல்லலாம், அவுட் ஆஃப் த பிளேன். ஓகே. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் O. இப்போ எனக்கு என்னன்னா இது எல்லாமே சிங்கிள் வயர் தான், பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கனால நான் 3 பார்ட்டா பிரிக்க போறேன். தட் இஸ் இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வயர். ஓகே. இந்த செமி சர்க்கிள் வந்து செகண்ட் வயர் அண்ட் இந்த இது வந்து நமக்கு தேர்ட் வயர். அண்ட் இந்த 3 வயர்ஸுக்கும் நான் தனித்தனியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ரிசல்டன் பார்க்க போறேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் வயர் எடுத்துக்கிறோம், அதுக்கு வந்து நமக்கு வேல்யூ அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே பார்க்கணும். ஃபைன். ஸோ இப்போ இது லாஸ்ட் கொஸ்டினோட கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வயர் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. எனக்கு இந்த இடத்துல எண்ட் ஆயிருக்குன்னு தெரியுது, பட் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சுன்னே தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? இன்ஃபைனைட். ஓகே. ஸோ லாஸ்ட் ஒரு சம்ல பார்த்தோம், தட் இஸ் ஒரு இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் வயர். ஸோ இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் வயர்னா எனக்கு ரெண்டு சைடுமே இன்ஃபைனைட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து நான் கொடுத்துருந்தேன், தட் இஸ் B is equal to
mu naught I by 2 pi r னு கொடுத்திருந்தேன் லாஸ்ட் ப்ராப்ளம்ல. ஓகே, பட் இங்க எனக்கு ரெண்டு சைடுமே இன்ஃபினைட்டா இல்ல, ஒரு சைடு மட்டும் தான் இன்ஃபினைட்டா இருக்கு. அப்போ நமக்கு இங்க ஒரு சைடு ஃபைனைட், இன்னொரு சைடு இன்ஃபினைட். அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எனி ஒன் சைடு இன்ஃபினைட்னு வாங்க. அப்ப அதுக்கு ஃபார்முலா b is equal to mu naught I by 4 pi r. So first இது நோட் பண்ணிக்கோங்க, both the sides infinite னா mu naught I by 2 pi r. அதே any one side infinite னா mu naught I by 4 pi r. ஸோ இந்த சம்ல இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, லாஸ்ட் சம்ல நம்ம இது யூஸ் பண்ணியிருப்போம் பிகாஸ் ரெண்டு சைடுமே இன்ஃபைனைட்ன்றனால. இந்த சம்ல நம்ம இதை தான் யூஸ் பண்ண போறோம், ஏன்னா எனி ஒன் சைடு தான் இன்ஃபைனைட்டா இருக்கு. ஓகே, ஸோ தெரியாதவங்க ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கண்டக்டர் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் வயர், அதுக்கு வந்துட்டு வேல்யூ அண்ட் டைரக்ஷன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வயர் பாருங்க, எனக்கு இந்த இடத்துல கரண்ட் பாஸ் ஆகுது அலாங் Z ஆக்சிஸ். ஓகே, ஸோ Z ஆக்சிஸ்ல எனக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். லிசன், ஒன்றும் இல்லை, உங்க ஸ்க்ரீனே எடுத்துக்கோங்க, உங்க ஸ்க்ரீன்லேயே கை வச்சு பாருங்க. தட் இஸ் எனக்கு கரண்டோட டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. தட்ஸ் தம், கரெக்டா? ஸோ தம் எடுத்து இது மேலே வச்சோம்னா யூ கேன் சி நம்மளோட ஃபிங்கர்ஸ் இதுக்குள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும், அதாவது இதுக்குள்ள என்ட்ரு ஆகி வெளியே வர மாதிரி இருக்கும். வெர்டிக்கலா உள்ள என்ட்ரு ஆகி வெளியே வர மாதிரி இருக்கும், வெர்டிக்கல், கரெக்டா? ஸோ அப்போ நான் டைரக்ஷன் வரைகிறேன், இது வழியில உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ வெர்டிக்கலி டவுன்வர்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ டைரக்ஷன் பார்க்கணும். வெர்டிக்கலி அப்வர்டா எனக்கு Z ஆக்சிஸ் இருக்கு. அப்போ வெர்டிக்கலி டவுன்வர்டா யார் இருப்பா? நெகட்டிவ் Z ஆக்சிஸ் இருக்கும். அவ்வளோதான் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் B1க்கு ஃபார்முலா எழுதுறேன். B1 is equal to எனி ஒன் சைடு இன்ஃபினைட், கரெக்டா? இந்த சைடு ஃபைனைட், இந்த சைடு இன்ஃபினைட். அப்போ டைரக்ட் ஃபார்முலா mu naught I by 4 pi r எழுதணும். rன்றது என்னது? நமக்கு டிஸ்டன்ஸ். இங்க ரேடியஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா இங்க ரேடியஸ் ஆர்னா இங்கேயும் ரேடியஸ் ஆர் தான். ஸோ ஆர் அண்ட் வெக்டார் பார்க்கணும். இங்க எனக்கு வெர்டிக்கலி டவுன்வர்ட் உள்ள போற மாதிரி இருக்கு, வெர்டிக்கலி அப்வர்டா இருக்கிறது Z ஆக்சிஸ், அப்போ வெர்டிக்கலி டவுன்வர்டா இருக்கிறது மைனஸ் Z. அப்போ மைனஸ் எழுதியாச்சு, Z represents the k வெக்டார். அவ்வளோதான், டைரக்ஷன் எழுதியாச்சு. ஃபைன். ஸோ இதே மாதிரி நான் வந்து செகண்ட் அண்ட் தேர்டுக்கு பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் டேரக்டா தேர்ட் பார்க்க போறேன். ஏன் அப்படின்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்கு, இது பார்த்துட்டோம்னா சிம்பிளா இருக்கும், அந்த ஒரு ரீசனால. தேர்ட் வயர் பாருங்க, இப்போ எனக்கு கரண்ட் இப்படி வர மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிள், அதே மாதிரி உங்க தம் ஃபிங்கரை ஸ்கிரீன்ல எடுத்து வைங்க. இங்க எப்படி இருக்கும்? அதே மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுக்குள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ எகெயின் இட்ஸ் வெர்டிக்கலி டவுன்வர்ட், இதுக்குள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு. அப்போ அதே டைரக்ஷன் தான். அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம், B3 is equal to mu naught, அதே கரண்ட் I by 4 pi, டிஸ்டன்ஸும் அதே தான் R. எகெயின் வெர்டிக்கலி டவுன்வர்டா மைனஸ் Z ஆக்சிஸ் இருக்கு, ஸோ மைனஸ் K வெக்டார். ஸோ ரெண்டு வயர் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் வயர் பார்க்கணுமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வயர் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வயர்ல நமக்கு என்னன்னா அது ஒரு செமி சர்க்கிளா இருக்கு. எப்பவுமே இது வரைக்கும் பார்த்தது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு, ஓகே, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு mu naught I by 2rன்னு படிச்சோம், கரெக்டா? ஸோ இங்க எனக்கு செமி சர்க்கிள் இருக்கு, தட் இஸ் ஹாஃப் சர்க்கிள் இருக்கு. அப்போ ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு mu naught I by 2rனா ஒரு செமி சர்க்கிளுக்கு ஃபார்முலா B is equal to half of mu naught I by 2r. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ வேல்யூ நம்ம ஈஸியாக எழுதிடலாம். டைரக்ஷன் பார்க்கணுமா? இப்போ டைரக்ஷன் பார்ப்போம். அதே மாதிரி தான், இப்போ எனக்கு கரண்ட் இங்கே பாஸ் ஆகுது இல்லையா, உங்கள் தம் ஃபிங்கர் இந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுற மாதிரி வச்சு பாருங்க. தம் வந்து நமக்கு டுவர்ட்ஸ் y ஆக்சிஸ் மாதிரி வச்சு பாருங்க. அப்போ யூ கேன் சி உங்க ஃபிங்கர் இதுக்குள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கு, அதாவது என்ட்ரிங் இன்டு த ஸ்கிரீன் மாதிரி இருக்கும், கரெக்டா? ஏன்னா கரெக்டாக வச்சு பாருங்க, எனக்கு கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இதுக்குள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும், கரெக்டா? என்ட்ரிங் இன்டு த ஸ்கிரீன். ஸோ இங்க நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க, என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கமிங் அவுட் ஆஃப் த ஸ்கிரீன், அவுட் ஆஃப் த பிளேன்னு சொன்னோம். அப்போ இங்க என்ட்ரிங் இன்டு த ஸ்கிரீன் அப்படின்னா தட் வில் பி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டா? ஏன்னா கமிங் அவுட் ஆஃப் த பிளேன், அவுட் ஆஃப் த ஸ்கிரீன்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா கெட்டிங் இன்னுன்றது என்னவா இருக்கும்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸா இருக்கும். அப்போ சிம்பிள், அப்போ அதுக்கும் எழுதிடலாமா? அப்போ B2 is equal to, that is equal to, இது செமி சர்க்கிள், அதுக்கு ஆல்ரெடி நம்ம வேல்யூ எழுதிட்டோம். அப்போ இங்க 2 2 வந்து 4, அப்போ mu naught I by 4r. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? மைனஸ் I வெக்டார், கரெக்டா? ஏன்னா மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ நான் ரிசல்டன் பார்க்கணும், அப்போ என்ன பண்ணலாம்னா டைரக்டா சம் அப் பண்ணலாம் எல்லாத்தையுமே. ஸோ B net is equal to,
sum up பண்ணுவோம் b1 plus b2 plus b3. ஓகே, ஸோ இப்போ நான் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்றதுக்கு முன்னாடி ஈஸியா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் காமன் டேர்ம்லாம் வெளியே எடுத்துடலாம். யூ கேன் see b1 b2 b3 எல்லாத்துலயுமே மைனஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த மைனஸை காமனா எடுக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு எல்லாத்துலயுமே மியூ நாட் ஐ இருக்கு, அதை நான் காமனா எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் 4 and r இருக்கு, 4r எடுத்துட்டேன். எனக்கு நான் பையும் எடுக்கலாம், பட் b1 b3ல மட்டும் தான் பை இருக்கு, b2ல இல்ல. அதனால மியூ நாட் ஐ பை 4r மட்டும் எடுத்தாச்சு. பேலன்ஸ் b1ல பார்க்குறேன், எனக்கு k வெக்டார் அண்ட் 1 by pi இருக்கு. ஸோ 1 by pi k வெக்டார். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி b2 பார்க்குறேன், b2ல மைனஸ் எடுத்தாச்சு, 4r எல்லாமே எடுத்தாச்சு, அப்போ i வெக்டார் மட்டும் இருக்கு, அப்போ பிளஸ் i வெக்டார். நெக்ஸ்ட் பார்ப்போம் b3, அங்க 1 by pi இருக்கு, ஸோ பிளஸ் 1 by pi k வெக்டார். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இங்க என்ன அப்படின்னா நமக்கு 1 by pi 1 by pi ட்வைஸ் வருது k வெக்டார்ல. அப்போ டைரக்டா நம்ம என்னன்னு எடுக்கலாம், 2 by pi எடுக்கலாம், நான் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இங்க எழுதுறேன் மியூ நாட் ஐ பை 4r. எனக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணும் அப்படின்னா 1 plus 1 2. ஸோ 2 by pi k வெக்டார் பிளஸ் ஐ வெக்டார். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நான் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம், ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆப்ஷன்ல எனக்கு பை பாருங்க நியூமரேட்டர்ல இருக்கு, நமக்கு இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க வெளியும் ஒரு பை இது பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள், எனக்கு பை மேலையும் வரணும் அண்ட் நான் காமனாகவும் வெளியே எடுக்கணும். இந்த இடத்துல எனக்கு பை இல்லாதனால தான் நான் காமனாக எடுக்க முடியல. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த இடத்துல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை பை போடலாம். அப்போ என்ன ஆகும், எனக்கு பை காமனாக வெளியே எடுத்துடலாமா. அப்போ மைனஸ் மியூ நாட் ஐ பை 4 பையை நான் காமனாக எடுத்துட்டேன். ஸோ 4 பை ஆர்ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன இருக்கு, பேலன்ஸ் எனக்கு 2k வெக்டார் பிளஸ் பை ஐ வெக்டார். ஓகே, ஸோ நம்ம 2k வெக்டார் பிளஸ் பை ஐ வெக்டார்னு எழுதலாம், இல்லை பை ஐ வெக்டார் பிளஸ் 2k வெக்டார் எழுதினாலும் ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம் இருக்கான்னு சொல்லிட்டு. மைனஸை நான் காமனாக எடுத்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது பார்ப்போம், 2 and 3 மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் இருக்கு. பேலன்ஸ் நமக்கு உள்ள இங்க பிளஸ் கிடைச்சிருக்கு, கரெக்டா. இங்க இவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கு, மைனஸ் அண்ட் மாத்தி இவங்க எழுதியிருக்காங்க, நம்மளும் வேணா மாத்தி எழுதிக்கலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. அப்போ மைனஸ் மியூ நாட் ஐ பை 4 பை ஆர் இன்டூ பை ஐ வெக்டார் பிளஸ் 2k வெக்டார். ஓகே, we'll check the option. So option பாருங்க கரெக்டா மேட்ச் ஆகுது with option 3. So option 3 is the right answer. We'll see the next section of a question, that is solenoid length பார்க்கலாம். A long solenoid of 50 cm length having 100 turns carries a current 2.5 ampere. So அவங்க number of turns கொடுத்திருக்காங்க, current கொடுத்திருக்காங்க and total length கொடுத்துட்டாங்க. They asking the magnetic field at the center of a solenoid. நார்மலா solenoid அப்படினாலே பேசிக்கா நம்ம யூஸ் பண்ற தியரம் ஒன்று இருக்கு, that is ampere circuital theorem. So அதே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஈக்குவேஷன் எழுதுறேன், that is closed integral of b dot dl. ஸோ இங்க dl அப்படின்றது என்னன்னா டோட்டல் லென்த், that is equal to மியூ நாட் ஐன்றது கரண்ட். எனக்கு ஒரே ஒரு டர்ன் இருந்துச்சுன்னா மியூ நாட் ஐன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் நமக்கு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா இங்க நம்ம n சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால நான் n எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் b இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ b இன்டூ க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் dl. ஸோ நார்மலாக க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் dl அப்படின்னாலே டோட்டல் லென்த் தான், தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என். ஓகே, ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம். b அண்ட் dnன்றது என்னது, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் dl டோட்டல் லென்த்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் லென்த் இங்க 50 சென்டிமீட்டர்னு இருக்கு. பட் யூ கேன் சி அதர் டேர்ம்ஸ் மற்றது எல்லாமே எஸ்ஐ யூனிட்ல இருக்கு. ஸோ நான் எஸ்ஐ யூனிட்டுக்கு மாத்திக்கிறேன். ஸோ 50 சென்டிமீட்டரை யூ கேன் சப்ஸ்டியூட் as 50 into 10 power minus 2 meter. That is equal to mu naught in இடத்துல 4 pi into 10 power minus 7 and I என்றது 2.5 கொடுத்திருக்காங்க. ஸோ 2.5 நான் 5/2 எழுதிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் கால்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும். இன்டூ என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 100. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இருக்கா, ஸோ இது இங்கே 1ன்னு கேன்சல் ஆச்சுன்னா இங்கே வந்து 10. எகெயின் இந்த பக்கம் இருக்கிற 0 இந்த பக்கம் இருக்கிற 0 வந்து கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் எனக்கு இருக்கு இங்கே 1, எனக்கு இங்கே வந்து 2, கரெக்டாக. ஸோ 2 பை இருக்கும். பேலன்ஸ் எனக்கு இங்கே b இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2 பை. பேலன்ஸ் இந்த பக்கம் ஒரு 10 இருக்கு, அதை எடுத்துப்போம்.
அண்ட் அதுக்கப்புறம் 10 பவர் -7 பேலன்ஸ் இங்கே -2 இருக்கா, இது ஆப்போசிட்டில் வருதுன்னா +2. ஸோ அப்போ -7 +2 வந்து -5 இருக்கும். நெக்ஸ்ட் 2 இன்ட்டு பை. ஸோ பையோட வேல்யூ வந்து 3.14 நமக்கு தெரியும். ஸோ 3.14 இன்ட்டு 2 நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 6.28. நான் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 6.28 இன்ட்டு 10 இன்ட்டு 10 பவர் -5. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்கா, ஸோ அது இதோட ஆட் ஆச்சு அப்படின்னா நம்ம 6.28 இன்ட்டு 10 பவர் -4ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டெஸ்லா, ஸோ Tன்னு எழுதிப்போம். We'll check the option 6.28 into 10 power -4. You can see option 4 is the right answer. Next one, toroid ல இருந்து கேட்டிருக்காங்க. Two toroid 1 and 2 have total number of turns 200 and 100 respectively with average radius 40 cm and 20 cm respectively. If they carry same current I, the ratio of magnetic field along the two loops is. So first of all, toroid எப்படி இருக்கும் நான் just காமிச்சிடுறேன் ஒரு டயக்ராம். ஸோ இதுதான் டொராய்ட். நார்மலாக இதுக்கு 2 ரேடியை இருக்கும், A அண்ட் பின்னு சொல்லிட்டு. இதை வச்சு தான் நம்ம ஆவரேஜ் ரேடியை வந்து கண்டுபிடிப்போம். அதுதான் ப்ராப்ளம்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ டொராய்டோட ஃபார்முலா நம்ம பார்த்துடலாம். என்ன ஃபார்முலானா B இஸ் ஈக்குவல் டு N அப்படின்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். யூ கேன் சி இது வந்து சர்க்கிளாக இது பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N μ0 I by 2 pi r, where r is the average radii. Okay, so இங்க ரெண்டு டொராய்டை கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம B1 B2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் B1 எடுக்க போகிறேன். டேரெக்டாக கிவன் டேட்டாவும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து N1, இது N2. அதே மாதிரி இது எனக்கு R1, இது நமக்கு என்னது R2. அண்ட் கரண்ட் ரெண்டுத்துக்கும் சேம்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ தான் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் B1 இஸ் ஈக்குவல் டு N1ன்ற இடத்துல எனக்கு 200 இருக்கு. ஸோ 200. μ0 is a constant, அப்படியே எடுத்துக்கலாம். கரண்ட் சேம்ட்டாங்க, அதுவும் அப்படியே எடுத்துக்கலாம். பை 2 பை ஆறுன்ற இடத்துல எனக்கு என்னது 40 சென்டிமீட்டர். இங்கே 40 சென்டிமீட்டரை மீட்டருக்கும் கன்வெர்ட் பண்ணலாம், இல்லை 40 சென்டிமீட்டர்னே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் நான் இங்கே டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலான்னு சொல்கிறேன்னா ரேஷியோ தான் எடுக்க போகிறோம். ரேஷியோ எடுக்கும்போது எனிவே சென்டிமீட்டர் கேன்சல் ஆகும். அண்ட் சப்போஸ் இல்லை நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறனாலும் நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கனாலும் கரெக்டான ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி மாற்றிக்கோங்க. ஃபைன். ஸோ இது வந்து B1. இதே மாதிரி நான் B2 பார்க்குறேன். B2 இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பார்க்குறேன். இங்கே வந்து 100. ஸோ 100 μ0 சேம் கரண்ட் I பை 2 பை ஆறுன்ற இடத்துல நமக்கு என்ன இருக்குது 20 சென்டிமீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நம்ம டிவைட் பண்ணுவோம். இப்போ இங்கே டிவைட் பண்ணோம் அப்படின்னா μ0 கேன்சல், I கேன்சல், 2 பை கேன்சல், இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சல், அண்ட் சென்டிமீட்டர் கேன்சல், இங்கேயும் 0 கேன்சல். அண்ட் நெக்ஸ்ட் இது எனக்கு இது 1, எனக்கு இது வந்து 2. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே எனக்கு 2 இருக்குது, கீழேயும் நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. கரெக்டாக? ஸோ 2 பை 2 1 தான். அப்போ நமக்கு என்ன தெரியும் B1 by B2 is equal to 1:1. So 1:1 தான் கரெக்டான ஆன்சர். We'll check the option. Option 1 is the right answer. We'll see the next question. Converting galvanometer to ammeter லேருந்து கேட்டிருக்காங்க. So question பார்ப்போம். In an ammeter, 0.2% of main current passes to the galvanometer. If the resistance of galvanometer is G, the resistance of an ammeter கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கேல்வனோமீட்டரை அம்மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு we should connect a low resistance parallel to it. ஸோ அதுக்கு பேரலாக ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணும். that you call it as shunt resistance. ஸோ இமேஜினராக நான் டயக்ராம் எடுத்துக்கிறேன். யூ கேன் see எனக்கு இங்கே கேல்வனோமீட்டர் இருக்குது. இந்த கேல்வனோமீட்டருக்கு பேரலாக நான் ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் that you call it as shunt resistance. அண்ட் ஆல்சோ இந்த கேல்வனோமீட்டருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அது நம்ம ஜீன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர்ன்றாங்க இல்லையா. ஸோ இந்த டோட்டல் செட்டப், இந்த டாட்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் செட்டப் தான் எனக்கு அம்மீட்டர். அப்போ ஓவராலாக இதோட ரெசிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம G அண்ட் Sோட வேல்யூ தெரியணும். அண்ட் ஆல்சோ யூ கேன் see the ஆப்ஷன் நமக்கு வந்து இங்கே கம்ப்ளீட் வேல்யூவாக கொடுக்கல, இந்த ஃபார்ம் ஆஃப் Gயாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி அப்ரோச் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு மெயின் கரண்ட் ஐலேருந்து only 0.2% of current passes through the galvanometer.
அப்போ current through galvanometer, that is Ig, is equal to 0.2 percentage of I. Okay, so எப்படி எழுதலாம்? 0.2 by 100 I எழுதிக்கலாமா? கரெக்டா? So 0.2 by 100 நான் multiply and divide by 10 பண்ணு அப்படின்னா 2 by 1000 I வரும். If you want நம்ம இதை cancel பண்ணிக்கலாம். அப்படின்னா வரும் 1 by 500 I வரும். கரெக்டா? So இதுதான் எனக்கு current passes through the galvanometer. So அதை நம்ம தனியா எழுதிக்கலாம் இதே இடத்துல. So இந்த இடத்துல அப்ப எனக்கு பாஸ் ஆகிற கரண்ட் ஐல இருந்து எவ்வளோ பாஸ் ஆகுதுன்னா 1 by 500 I வந்து இதுல பாஸ் ஆகுது. ஓகே, அப்போ பேலன்ஸ் கரண்ட் எதுல பாஸ் ஆகும்? இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் பாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இதுதான் ஜங்ஷன். ஸோ ஐல 1 by 500 I இதுல பாஸ் ஆகுதுன்னா பேலன்ஸ் இதுல தானே பாஸ் ஆகும். அப்போ இதுல பாஸ் ஆகிற கரண்ட்டை நான் இங்கே எழுதுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 499 by 500 I. ஓகே, ஸோ அப்போ இந்த கரண்ட்டும் நம்ம எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எந்த லாஜிக் வச்சு நான் யூஸ் பண்ண போறேன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த கேல்வோமீட்டரும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸும் பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பேரலல் கனெக்ஷன்ல எப்பவுமே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். அப்போ இங்க என்ன பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கோ அதே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இந்த ஜங்ஷன்லயும் இருக்கும். ஸோ மேலே எனக்கு அக்ராஸ் கேல்வோமீட்டர் எனக்கு பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வீனா கீழே எனக்கு என்னவா இருக்கும்? வியா தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து வின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ யூ கேன் டேக் த ஓம்ஸ் லா. V is equal to IRன்னு தெரியும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறதுக்கு பார்க்குறேன். வோல்டேஜ் V is equal to ஐன்ற இடத்துல நமக்கு என்ன வருது? கரண்ட் த்ரூ த கேல்வனோமீட்டர். ஸோ அதை என்னன்னு சொல்லலாம்? IG அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேல்வனோமீட்டரா அதை நான் Gன்னு எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்க இருக்க பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பார்ப்போமா? இதுல பாஸ் ஆகிற கரண்ட் என்னன்னு எழுதலாம்? I மைனஸ் IG. அண்ட் அதுல இருக்கிற ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன எழுதலாம்? Sன்னு எழுதிக்கலாம். இப்போ எனக்கு அல்டிமேட்டா என்ன கண்டுபிடிக்கணும்னா S தான் கண்டுபிடிக்கணும். பிகாஸ் யூ கேன் see the option. ஆப்ஷன்ல இந்த ஃபார்ம் ஆஃப் Gல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் S கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு தான் ப்ளே பண்ண போறேன். இப்போ ஐஜியோடது நமக்கு தெரியும். தட் இஸ் 1 by 500 I அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டோம். 1 by 500 I G is equal to again எனக்கு என்ன வரும்? I minus IG தானே. ஸோ அது வந்து again 1 by 500 ஐன்னு எழுதலாம். or else shunt resistance பாஸ் ஆகிற கரண்ட் I minus IG that is equal to 499 by 500 ஐன்னு எடுத்திருக்கோம். அதையும் எடுக்கலாம். ஸோ யூ கேன் டூ யோர் ஓன் மெத்தட். இங்கே ஒன்று நான் IG சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிப்பானா யூ கேன் டூ தட். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பேலன்ஸ் கரண்ட் 499 by 500 ஐன்னு சொல்லிட்டு அதையும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் டேரெக்டாக இதுதான் போட போகிறேன். அண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலும் சேம் ஆன்சர் இதே தான் கிடைக்கணும். ஓகே, ஸோ 499 by 500 I into Sன்னு எழுதிக்கிறேன். அப்போ யூ கேன் சி எனக்கு I காமனாக இருக்கா, நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். 500 காமனாக இருக்குது. ஸோ ஐ நீட் S. ஸோ S வேணுன்றனால இந்த டேர்மை இங்கே கீழே கொண்டு வர போகிறேன். G by 499 is equal to S. ஓகே, ஸோ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்னன்னா அக்ராஸ் கேல்வோமீட்டர் எனக்கு ரெசிஸ்டன்ஸ் G அண்ட் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் யூ கேன் சி இது ரெண்டும் சேர்ந்தது தான் கரெக்டாக இந்த கம்ப்ளீட் செட்டப் தான் எனக்கு அம்மீட்டர். அந்த அம்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, G and S. தே ஆர் கனெக்டட் அண்ட் பேரலல். ஸோ பேரலலுக்கு நம்ம எஃபெக்டிவ் பார்த்துருப்போம். 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2. ஓகே, ஸோ இப்போ 1 by R1ன்ற இடத்துல நம்ம என்னென்னு போட்டுக்கலாம்? கேல்வோமீட்டருக்கு Gன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 1 by R2ன்ற இடத்துல ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் S போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 1 by G plus 1 by Sன்ற இடத்துல G by 499. ஸோ அது மேலே போச்சுன்னா எனக்கு 499 மேலே போயிடும். அப்போ எனக்கு பேலன்சிங் எவ்வளோ கிடைக்குது? 500 by Gன்னு கிடைக்குது. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by RP. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணி பார்க்கலாமா? அப்போ RP is equal to எனக்கு என்ன வரும்னா G by 500. ஓகே, ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். தட் இஸ் 1 by 500 Gன்னு சொல்லலாம், இல்லை G by 500ன்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷனில் செக் பண்ணி பார்ப்போம். 1 by 500 G. You can check the option 3 is the right answer. We'll see the next question. Next question conversion தான் கேட்டிருக்காங்க. So question பார்ப்போம். A millivoltmeter of 25 millivolt range is to be converted into a ammeter of 25 ampere range.
ஸோ இப்போ அதே தான் கன்வெர்ட்டிங் கேல்னோமீட்டர் டு அம்மீட்டர். பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், இன்ஸ்டெட் ஆஃப் கேல்னோமீட்டர் அவங்க வோல்ட்மீட்டர் எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா த வேல்யூ ஆஃப் நெசசரி ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மில்லி வோல்ட்மீட்டர் ஆஃப் 25 மில்லி வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் எனக்கு இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் வோல்ட்மீட்டர், எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து 25 மில்லி வோல்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க எனக்கு 25 மில்லி வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேரலலா தான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், பேரலல் கனெக்ஷன்ல ஆல்வேஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரிமைன் சேம். அப்போ இந்த இடத்துலயும் எனக்கு 25 மில்லி வோல்ட் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அக்ராஸ் வோல்ட்மீட்டர் 25 மில்லி வோல்ட்னா அக்ராஸ் த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு என்னது 25 மில்லி வோல்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் டு பி கன்வெர்டட் இன்டு அம்மீட்டர் ஆஃப் 25 ஆம்பியர். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கரண்ட் வந்து 25 ஆம்பியர் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஐ வந்து கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 25 ஆம்பியர். நெக்ஸ்ட் இப்போ ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது கேல்னோமீட்டர் தான் இந்த இடத்துல. பட் இன்ஸ்டெட் ஆஃப் கேல்னோமீட்டர் வோல்ட்மீட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா இதோட தியரி லாஜிக் நமக்கு தெரியும். ஸோ தியரி லாஜிக் என்னன்னா ரொம்ப சிம்பிள், நம்ம ஸ்கூல்லேயே படித்தது தான். யூஸ்வலாக கன்வெர்ட்டிங் கேல்னோமீட்டர் டு அம்மீட்டர் அப்படின்னா யூ கனெக்ட் லோ ரெசிஸ்டன்ஸ் parallel to it. Adhe if you are converting galvanometer to the voltmeter na you will connect high resistance series to it. நம்ம வந்து high resistance seriesல connect பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த வோல்ட்மீட்டர்ல எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா high resistance இருக்கும். ஃபைன். ஸோ அப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் தான் V is equal to IRன்னு எடுப்போம் இல்லையா. இங்க Vன்றது கான்ஸ்டன்ட், தட் இஸ் 25 மில்லி வோல்ட். ஓகே, ஸோ அப்போ அது வந்து எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. மற்றபடி if you are converting galvanometer to voltmeter, நார்மலா வோல்ட்மீட்டர் அப்படின்னாலே அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ V கான்ஸ்டன்ட், ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கரண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப 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 கம்மியா இருக்கும். எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும்னா நெக்லிஜிபிள் அமௌண்ட், நம்ம நெக்லெக்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். அப்போ இந்த கேல்னோமீட்டர்ல எந்த கரண்ட்டும் பாஸ் ஆகாது, அதை அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்படி பாஸ் ஆனாலும் ரொம்ப ரொம்ப மினிமமா தான் பாஸ் ஆகும். ஸோ அப்ராக்சிமேட்லி 0. அப்போ இதுல பாஸ் ஆகிற கரண்ட் நம்ம 0ன்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப சிம்பிள், எனக்கு இங்க வர கரண்ட் இங்க எனக்கு அப்படியே கீழே போயிருமா, பிகாஸ் இந்த இடம் எனக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ இங்க வர 25 ஆம்பியர் அப்படியே இது வழியில எனக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடும். அப்போ இந்த கரண்ட் 25 ஆம்பியர் அப்படியே எனக்கு ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடும். ஸோ அதில் பாஸ் ஆகிற கரண்ட் 25 ஆம்பியர். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ again we'll take the ohms law. V is equal to I resistance S. ஓகே, ஸோ அங்கே Vன்றது என்னது 25 மில்லி, மில்லினா 10 power minus 3, that is equal to அதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து 25 and S. அப்போ 25 கேன்சல் ஆயிடும். அப்போ 10 power minus 3 ஓம் தான் நமக்கு என்னன்னா S. ஸோ 10 power minus 3 அப்படின்றது எப்படி எழுதலாம், 0.001 ஓம்னு எழுதலாம். That is shunt resistance value. Okay, we'll check the option. Option 1 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். The current sensitivity of a moving coil galvanometer is 5 division milliampere and its voltage sensitivity, angular division per unit voltage, is 20 division per volt. The resistance of a galvanometer கேட்குறாங்க. ஸோ மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள், கரண்ட் சென்சிட்டிவியோட ஃபார்முலா அண்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவியோட ஃபார்முலா இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கரண்ட் சென்சிட்டிவியோட ஃபார்முலா எழுதுறேன். ஸோ அது நமக்கு என்ன தெரியும், theta by I, that is deflection by current தானே. ஸோ இதுதான் எனக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டி. அதோட ஃபார்முலா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், B A ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பை K, Kன்றது கப்புள் பர் ட்விஸ்ட், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ இது கரண்ட் சென்சிட்டிவியோட ஈக்குவேஷன். இங்கே NBA அதை பற்றிலாம் கொடுக்கவே இல்லை, ஸோ நம்ம எடுக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஸோ வோல்டேஜ் சென்சிட்டிவ் ஃபார்முலாவும் நான் இங்கே கீழே எழுதுறேன், theta by V. ஓகே, that is equal to இங்க NBA by K into R. இதுதான் வோல்டேஜ் சென்சிட்டிவியோட ஃபார்முலா. ஸோ இப்போ அவங்க கேட்குறது என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேல்வனோமீட்டர் இந்த R தான் கேட்குறாங்க. ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் இது ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறேன். யூ கேன் see எனக்கு இங்கே NBA கேன்சல், K கேன்சல், பேலன்ஸ் theta by I சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ தீட்டான்றது 5 டிவிஷன், ஸோ 5 பை ஐன்ற இடத்துல எனக்கு என்ன இருக்கு, மில்லி ஆம்பையரா, அதை எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றணும். ஸோ 10 power minus 3. ஸோ
ஸோ தீட்டா பை ஐன்ற இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். பை எனக்கு தீட்டா பை வி இருக்கா, எகைன் நீங்கள் டிவிஷன் பாருங்க 20 by 1 volt தான் கரெக்டா. ஸோ பை 1னே நம்ம எழுதிக்கலாம். ஃபைன். ஸோ அக்கார்டிங் டு தீட்டா ஐ அதை வச்சே நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஆர் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நியூமரேட்டர் போயிடும். ஸோ ஆர் எழுதிப்போம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 5 by 10 power minus 3 into 20. Okay, நம்ம cancel பண்ணலாம். This is 1 and 4. So 1 by 4 into 10 power minus 3 மேல போச்சுனா 10 power plus 3. கரெக்டா? So 10 power plus 3 ன்றது you can write it as 1000 by 4. So நம்ம cancel பண்ணி பார்க்கலாம். அப்போ எனக்கு இங்க 250 ohm. கரெக்டா? அப்போ resistance you can get it as 250 ohm. Option 3 is the right answer. அப்போ இந்த கொஸ்டினை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா போதும். அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டர் படி கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண தெரிஞ்சிருந்தா போதும். வேறு எதுவுமே வேணாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் 3 இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் செஷன் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel wires கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பேசிக் ஃபார்முலா சொல்லிடுறேன். Let us consider 2 wires parallel to each other. Let us consider எனக்கு இங்கே ஒரு வயர் இருக்குது, இங்கே ஒரு வயர் இருக்குது. ரெண்டுத்துக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I1 அண்ட் அதே மாதிரி இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I2 separated by a distance D. Okay. So it will experience a force. So force ஓட ஃபார்முலா என்னன்னா F is equal to mu naught I1 I2 and L என்றது length by 2 pi D where D is a distance. Okay. So இதுதான் force ஓட ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஸ்டினை அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ கொஸ்டின் பார்ப்போம். An arrangement of 3 parallel straight wires placed perpendicular to the plane of a paper carrying same current I along the same direction as shown in the figure. So let us consider 3 parallel straight wires எடுத்திருக்காங்க. அது மூணுமே பிளேனுக்கு perpendicular வச்சிருக்காங்க. That is இங்க A, B, C ஒரு டாட் கொடுத்திருக்காங்க இல்லையா, அது எல்லாமே wires தான் entering into the plane of the paper. இந்த ஸ்க்ரீனுக்குள்ள போற மாதிரி. பெஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிளில் ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பேப்பருக்கு பர்பண்டிகுலராக 3 பென் வைக்கிறோம் பேரலெல்லாம். ஸோ அந்த லாஜிக் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே ஏபிசி அது எல்லாமே பாயிண்ட்டு கிடையாது, அது எல்லாமே ஒரு வயர் என்ட்ரிங் இன் டு த ஸ்க்ரீன். ஓகே. ஸோ இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் ஆன் த மிடில் வயர் பி இஸ். ஸோ இப்போ மிடில் வயர் பியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த வயர் பிக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். வித் ரெஸ்பெக்ட் டு சி எனக்கு இதுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை வந்து ஃபோர்ஸ் டியூ டு பிசின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன ஆகும், ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அதை வந்து ஃபோர்ஸ் டியூ டு பிஏன்னு எடுத்துக்கலாம். இஸ் இட் ஓகே? அண்ட் யூ கேன் சி இந்த ரெண்டு ஃபோர்ஸும் நமக்கு எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தனித்தனியாக ஃபார்முலா எழுதலாம். தட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு பிசி தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ மியூ நாட் எனக்கு இங்கே எல்லாமே சேம் கரண்ட் தான் பாஸ் ஆகுது. அப்போ I1 I2 ரெண்டுமே சேம். ஸோ I இன்ட்டு I இன்ட்டு L பை 2 pi D வேர் D இஸ் a distance. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது மியூ நாட் I இன்ட்டு I என்ன, I ஸ்கொயர் L பை 2 pi D. ஓகே. ஸோ இதை வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஃபைன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு BAன்னு எடுத்துப்போம். That is equal to அதில் பாஸ் ஆகிற கரண்ட்டும் சேம் அண்ட் ஆல்சோ அதோட டிஸ்டன்ஸும் D தான். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மியூ நாட் I1 இடத்துலையும் I தான், I2 இடத்துலையும் I தான், L பை 2 pi D. ஓகே. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம், என்ன வரும், மியூ நாட் I இன்ட்டு I ஸ்கொயர் L பை 2 pi D. ஓகே. ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஒன். இப்போ நம்ம டயக்ராமை பார்ப்போம். இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக தான் இருக்குது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே பெர்பெண்டிகுலர் தான் இருக்குது. ஸோ இஃப் 2 வெக்டார்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னா ரொம்ப சிம்பிள், நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். கரெக்டாக? ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டர் ரிலேஷன். ஸோ அப்போ நான் எஃப் நெட் பார்க்குறேன். எஃப் நெட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப் டிசி ஸ்கொயர் ப்ளஸ் எனக்கு எஃப் டிஏ ஸ்கொயர். ஓகே. ஸோ இங்கே எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்ப்போம். எல்லாமே காமன் தான். கரெக்டாக? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி சேம் டேர்ம் எனக்கு வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு வருதுன்னா ரொம்ப சிம்பிள், அந்த டேர்மே எடுத்துக்கோங்க. தட் இஸ் மியூ நாட் I ஸ்கொயர் L பை 2 pi D. ஸோ பேலன்ஸ் இங்கே எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே 1 ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இந்த டேர்ம்ல வந்து எல்லாமே நம்ம வெளியே எடுத்துட்டோம், வேறு எதுவுமே இல்லை. அப்போ பேலன்ஸ் 1 ஸ்கொயர் தான். ஓகே.
அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 2. அப்போ நமக்கு மியூ நாட் ஐ ஸ்கொயர், ஸோ இங்கே ஸ்கொயர் இருக்கு, ஐ ஸ்கொயர் எல் பை 2 பை டி இன்டூ ரூட் 2. ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே ஈக்குவேஷன் எழுதுவோம். தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஸ்கொயர் எல் ரூட் 2 பை 2 பை டி. ஓகே, பட் இங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த் தான் கேட்டிருக்காங்க, அவங்க ஃபோர்ஸ் கேட்கல. அப்போ லென்த் கீழே கொண்டு வரணும். அப்போ இங்க இருக்கிற எல்ல நம்ம கீழே கொண்டு போயிடலாம். அப்படி கீழே கொண்டு போனோம்னா எஃப் பை எல் தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஸ்கொயர் ரூட் 2 பை 2 பை டி. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். வில் செக் த ஆப்ஷன், ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். மேலே ரூட் 2 இருக்கணும், கீழே 2 இருக்கணும், பட் அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லை. அப்போ ஏதாவது ரீஃபார்ம் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ரூட் 2 இன்டூ ரூட் 2வை நம்ம வந்து 2ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இங்கே 2 இருக்கு இல்லையா, இந்த 2க்கு பதிலாக நான் ஏன் இது ரூட் 2 இன்டூ ரூட் 2ன்னு எழுதக்கூடாது? அப்படி எழுதுனேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ரூட் 2 இங்கே ஒரு ரூட் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் எஃப் பை எல் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஸ்கொயர் பை ரூட் 2 பை டி. ஓகே, வில் செக் த ஆப்ஷன். ஸோ ஆப்ஷனில் இது இருக்கான்னு பார்ப்போம். தட் இஸ் மியூ நாட் ஐ ஸ்கொயர் by root 2 pi d. We'll check the option. Option 4 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினும் லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான், பட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை கரெக்டாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டின் பார்ப்போம். A square loop ABCD carrying a current I is placed near a coplanar with a long straight conductor XY carrying a current I. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் லூப் எடுத்திருக்காங்க, அதில் கரண்ட் பாஸ் ஆகுது, அந்த கரண்டோட டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அது பக்கத்துல இன்னொரு ஒரு வயர் வைக்கிறாங்க, அதுலயும் கரண்ட் ஐ பாஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டு பக்கத்துல வைக்கும்போது கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா? அவங்க கேட்கறது the net force on the loop will be. ஸோ நெட் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லூப்பை பாருங்க. இந்த வித் ரெஸ்பெக்ட் டு XY என்ன ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபோர்ஸ் பிட்வீன் பேரலல் வயர்ஸ் தான் பார்ப்போம். அப்போ இந்த கண்டக்டருக்கு எது பேரலா இருக்கோ அது மட்டும்தான் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அப்போ இந்த கண்டக்டருக்கு AB பேரலா இருக்கு, CD பேரலா இருக்கு, பட் BC இஸ் நாட் பேரலல், பெர்பெண்டிகுலர். அப்போ இங்க ஃபோர்ஸ் கிரியேட் ஆகாது, இதை எடுத்துக்க வேணாம். அதே மாதிரி தான் எனக்கு கண்டக்டர் XYக்கு ADயும் பெர்பெண்டிகுலரா இருக்கு, அப்போ அங்கேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதையும் எடுக்க வேணாம். அப்போ பேலன்ஸ் நமக்கு ரெண்டே ரெண்டு தான், ஒன்று வந்து AB, இன்னொன்று வந்து CD. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு AB பார்ப்போம். இங்கே எனக்கு கரண்ட் I அப்வர்டா பாஸ் ஆகுது, பிகாஸ் அவங்களும் இங்கே கொடுத்துட்டாங்க, இட்ஸ் கிளாக் வைஸ். ஸோ எனக்கு ரெண்டு வயர் இருக்கு, தட் இஸ் XY அண்ட் AB. இதுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும், அண்ட் ஆல்சோ டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. அண்ட் இட்ஸ் அ ஸ்கொயர் லூப். அப்போ இதோட சைடும் வந்து நமக்கு எல் தான், எல்லா சைடுமே எல் தான். அப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். நமக்கு தெரிஞ்ச பேசிக் ஃபார்முலா என்னது? F is equal to mu naught I1 I2 L by 2 pi D. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ் நான் பார்க்குறேன். தட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு AB. ஃபைன். ஸோ AB that is equal to mu naught அப்படியே இருக்கட்டும். I1ன்ற இடத்துல கண்டக்டரோட கரண்ட் எடுத்துக்கிறேன், that is capital I. I2ன்ற இடத்துல இதில் பாஸ் ஆகிற கரண்ட் எடுத்துக்கிறேன், that is small I. அண்ட் லென்த் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லா சைட்ஸுமே சேம் தான். ஸோ லென்த் வந்து Lன்னு எடுத்துக்கிறேன் by 2 pi D, where D is a distance between the wires. ஸோ டிஸ்டன்ஸ் இவங்களே கொடுத்துட்டாங்க, இட்ஸ் L by 2ன்னு சொல்லிட்டு, அப்போ L by 2. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம ரீஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இங்கே 2 2 கேன்சல் ஆயிடுது, L கேன்சல் ஆயிடுது. அப்போ பேலன்ஸ் மியூ நாட் கேபிட்டல் I ஸ்மால் I பை பை. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்ப்போம். ஸோ செகண்ட் ஒன் எனக்கு வித் ரெஸ்பெக்ட் டு CD பார்க்கணும், தட் இஸ் XYக்கும் CDக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸ். இந்த இடத்துல கரண்டோட டைரக்ஷன் பார்ப்போம், இட்ஸ் அ கிளாக் வைஸ். அப்போ எனக்கு இங்கே ஆப்போசிட்டாக டவுன்வர்டாக இருக்குது, கரெக்டாக? அப்போ இனிஷியல் கரண்ட் இங்கே அப்வர்டாக இருக்குது, இங்கே வந்து டவுன்வர்டாக இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன், அதையும் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் டியூ டு நமக்கு என்னது? CDயா? ஸோ அது நம்ம பார்ப்போம். எகெயின் நமக்கு மியூ நாட், ஃபர்ஸ்ட் எனக்கு XYல இருக்க கரண்ட் I1, தட் இஸ் கேபிட்டல் I. CDயில் இருக்க கரண்ட் வந்து ஸ்மால் I பை 2 பை, அண்ட் இங்கே லென்த் இருக்குல்ல, லென்த்தும் சேம் தான், Lன்னு எழுதிக்கலாம். 2 பை Dன்றது பார்க்கணும், டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ்ன்றது இந்த XYல இருந்து CDக்கு வரைக்கும் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து L by 2ன்னு தெரியும், இங்கே Lன்னு தெரியும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ணி எழுதிடலாம், L பிளஸ் L by 2. ஃபைன். ஸோ டோட்டல் லென்த் ஃப்ரம் XY டு CD நம்ம எழுதியாச்சு. ஓகே, அப்போ இங்கே எழுதுவோம் மியூ நாட் I
IL by 2 pi cross multiply பண்ணலாம் cross multiply பண்ணா 3L by 2 ஓகே ஸோ அப்போ எதெல்லாம் இங்கே கேன்சல் ஆகுதுன்னு பார்ப்போம் நமக்கு 2 கேன்சல் ஆயிரும் L கேன்சல் ஆயிரும் அப்போ பேலன்ஸ் force due to CD is equal to mu naught I by 3 பைன்னு வருது ஓகே ஸோ இப்போ பாருங்க நமக்கு இங்க XY and AB பார்க்கும்போது ரெண்டு கரண்ட்டுமே எனக்கு சேம் டைரக்ஷன்ல போச்சு ஸோ சேம் டைரக்ஷன்ல போனனால இங்க நான் பிளஸ்ல எடுத்திருக்கேன் கரெக்டா பட் கமிங் டு சிடி அண்ட் XY எனக்கு XYயும் சிடியும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது அப்போ ஃபோர்ஸ் எனக்கு ஆப்போசிட்டா தானே இருக்கும் அப்போ அது ரெப்ரசென்ட் பண்ணும் அந்த ஒரு ரீசன்னால இங்க மைனஸ் போடுறேன் வேணா நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்தே கூட நீங்க மைனஸ் போட்டுக்கலாம் இங்க என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கரண்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா மாறிடுச்சுன்னு ஓகே ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துப்போம் ஸோ F net பார்க்கலாமா ஸோ F net நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா ஆட் பண்ணா போதும் கரெக்டா ஸோ ஆட் பண்றேன் தட் இஸ் F due to AB plus force due to CD இப்போ ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும் ஸோ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண போறேன் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபின்ற இடத்துல mu naught I by pi நெக்ஸ்ட் FCDன்ற இடத்துல எனக்கு இங்க மைனஸ் இருக்கு மைனஸ் mu naught I by 3 pi ஓகே இப்போ காமன் டேர்ம்லாம் எடுத்துடலாம் mu naught I by pi வந்து காமன் பேலன்ஸ் நமக்கு என்னது 1 மைனஸ் இங்க 1 by 3 இருக்கு ஸோ 1 by 3 எடுத்துக்கிட்டேன் ஸோ யூ ஹேவ் டு டேக் அ LCM ஸோ LCM எடுத்தோம்னா இங்க 3 இங்க போகும் 3 minus 1 2 ஸோ 2 by 3 mu naught capital I small I by pi so we'll check the option எது இருக்கான்னு பார்க்கலாம் 2 by 3 mu naught I by pi so 2 by 3 mu naught I by pi so option 4 is a right answer so last question பார்ப்போம் இந்த question வந்து கொஞ்சம் advanced question தான் இந்த question இந்த chapter and also electromagnetic induction இந்த ரெண்டு சாப்டரையும் பைண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க so first question பார்ப்போம் conducting square frame of side A and a long straight wire carrying current I are located in the same plane. Let us consider இந்த ஒரு கண்டக்டர் இருக்கு அதுல வந்து current I வந்து பாஸ் ஆயிட்டு இருக்கு இது பக்கத்துலயே ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் வச்சிருக்காங்க and also ஸ்கொயர்ன்றனால அதோட சைட்ஸ் எல்லாமே சேமா இருக்கும் A. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா the frame is moves towards the right with a constant velocity. So இந்த ஃப்ரேமை வந்து மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா there will be a change in magnetic field. Magnetic fieldனால ஒரு ஃப்ளக்ஸும் கிரியேட் ஆகும் and that will induce EMF. அந்த EMF என்னன்னு கேக்குறாங்க இந்த டாபிக்கை தான் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ற சாப்டரை நம்ம படிச்சிருப்போம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கலாம் லெட் அஸ் கன்சிடர் இந்த ஸ்கொயர் பிளேனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நேமிங் கொடுப்போம் இதை வந்து PQRS நேமிங் கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ என்னன்னா எனக்கு இங்க கரண்ட் பாஸ் ஆகுறதுனால கண்டிப்பா இதை சுத்தி நமக்கு என்ன ஆகும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதில் எப்படி பாஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம் யூசிங் மேக்ஸ்வெல்ஸ் ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஸோ உங்க தம் ஃபிங்கரை இங்க வச்சு பாருங்க உங்க ஃபிங்கர் இது வழியில என்ட்ரு ஆகி வெளியே வரும் கரெக்டா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்க உள்ள என்ட்ரு ஆகுதுன்னா இட்ஸ் கெட்டிங் இன் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் இங்க என்ட்ரு ஆகுது இந்த பக்கம் எனக்கு வெளியில வருது கரெக்டா அப்போ எனக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்டா இங்க மூவ் ஆயிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்கொயர் ஃப்ரேமை நம்ம மூவ் பண்ணும்போது தேர் வில் பி a change in magnetic field and அதனால ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும் and EMF இன்டியூஸ் ஆகும் அந்த EMF தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அப்போ EMF ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டியூஸ் EMF is equal to BLV ஓகே இங்க Bன்றது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஸோ நம்ம V அப்படியே வச்சுக்கலாம் Lன்றது கான்ஸ்டன்ட் தான் ஏன்னா எனக்கு சைட்ஸ் வந்து எல்லாமே சேம் அப்போ எல்லா இடத்துக்குமே A தான் வரும் B மட்டும் மாறும் ஸோ அப்போ அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் B எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம் இங்க ரெண்டு ஃப்ரேம் எடுக்கலாம் தட் இஸ் PQ and SR இது ரெண்டு தான் பார்க்க முடியும் ஏன்னா அது ரெண்டு மட்டும் தான் இந்த கண்டக்டருக்கு பேரலா இருக்கு இதையும் நம்ம பார்க்க வேணாம் இதையும் பார்க்க வேணாம் பிகாஸ் தே ஆர் பெர்பெண்டிகுலர் ஓகே ஸோ அப்போ கண்டக்டர் PQ ஃபீல் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம பார்ப்போம் ஸோ லெட் அஸ் கன்சிடர் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃபார்முலா B is equal to mu naught I நெக்ஸ்ட் இப்போ இந்த கண்டக்டரை பார்ப்போம் இட்ஸ் இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் வயர் பிகாஸ் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு எண்ட் ஆயிருக்குன்னே சொல்லலை ஆல்ரெடி நான் சொன்னது தான் ஒரு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் வயரா இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா mu naught I by 2 pi r ஸோ இந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணிப்போம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு பார்ப்போம் தட் இஸ் B1 தட் இஸ் ஈக்குவல் டு mu naught இதில் பாஸ் ஆகிற கரண்ட் வந்து I by 2 pi r rன்றது டிஸ்டன்ஸா
distance between this. So இந்த distance between this எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, let us consider இந்த total distance இங்க இருந்து இது வரைக்கும் xன்னு அவங்க கொடுத்திருக்காங்க. and இதுல இருந்து இது வரைக்கும் a, அப்ப இங்க half அப்படின்னும் போது என்னவாகும், a/2 ஆகும். ஓகே, நம்ம என்ன distance கண்டுபிடிக்கணும், இந்த distance கண்டுபிடிக்கணும். அப்ப நல்லா பாருங்க, இது டோட்டலா இங்க இருந்து இது வரைக்கும் x, இது வந்து a/2 கரெக்டா, இது டோட்டலா எனக்கு x, இது வந்து a/2. அப்ப இந்த பார்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு x மைனஸ் a/2 இருக்கும். ஓகே, அப்ப டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். rன்ற இடத்துல x மைனஸ் a/2. இஸ் இட் ஓகே? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபைன். ஸோ இதே மாதிரி SRக்கும் நம்ம பார்ப்போம். தட் இஸ் B2. ஸோ B2க்கு நம்ம எழுதலாம் B2 is equal to mu naught I by 2 pi R. ஸோ Rன்றது பாருங்க, நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் பார்க்கணும். இங்க இருந்து இது வரைக்கும் xன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஏல இந்த பார்ட் எனக்கு a/2னா பேலன்ஸ் இந்த பார்ட்டும் எனக்கு என்னவா இருக்கும், a/2வா தான் இருக்கும். கரெக்டா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இது வரைக்கும் பார்க்கணும், x plus a/2. கரெக்டா? அப்ப இங்க எழுதும் போது again x plus a/2ன்னு எடுத்துப்போம். ஃபைன். ஸோ அப்போ b1 b2 ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் நெட் இஎம்எஃப் நான் பார்க்கணும். இஎம்எஃப் ஓட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் BLV. இப்போ நெட் இஎம்எஃப் பார்க்கணும். ஃபைன். ஸோ நெட் இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறேன். எனக்கு BLV தட் இஸ் B1, Lன்றது தட் இஸ் சைடு, அது ஏன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான், அது பின்னு எடுத்துப்போம். இந்த ஃபார்முலாவை நான் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். மைனஸ், ஏன்னா ஆப்போசிட் சைடில் தானே இருக்கு. ஸோ மைனஸ், அண்ட் ஆல்சோ இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இங்கே அப்வர்டாக போகுதுன்னா இங்கே டவுன்வர்டாக வருதும். ஸோ அதனால ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ். எகெயின் B2 அப்படி எழுதிக்கலாம். Lன்ற இடத்துல we will write A and velocity constant B. ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே B1க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். தட் இஸ் mu naught I by 2i. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுனா 2x minus a by 2. அந்த 2வை மேலே கொண்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் B2 நம்ம பார்ப்போம். அதுவும் அப்படிதான், mu naught I by 2pi. இங்க again நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2x plus a by 2. ஸோ அந்த 2வை நான் மேலே கொண்டு போயிடலாம். கரெக்டா? அண்ட் பேலன்ஸ் இங்கேயும் ஏவி இருக்கு, இங்கேயும் ஏவி இருக்கு. அதை நான் என்ன பண்ணிக்கலாம், காமனா எடுத்துக்கலாம். தட் வில் பி ஈஸி. ஓகே, இங்க ஏவி ரெண்டுமே இருக்கறனால காமனா நான் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பேலன்ஸ் காமன் டேர்ம்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துருவோம். ஸோ நான் இங்க எழுதுறேன் E net is equal to, ஸோ காமன் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வெளியே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 கேன்சல், இங்க இருக்கிற 2 இங்க இருக்கிற 2 கேன்சல். பேலன்ஸ் mu naught I by காமன். பேலன்ஸ் AV, அதுவும் எனக்கு காமன். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் 1 by 2x minus a minus 1 by 2x plus a. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா? எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ இந்த டேர்ம் அப்படியே கீழே வரும், mu naught I AB by 5. ஸோ இங்க நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க வந்துட்டு 2x plus a, நெக்ஸ்ட் இங்க minus 2x, again minus minus plus a by, இது மல்டிப்ளை ஆயிரும் 2x minus a, again 2x plus a. ஓகே, ஸோ இப்போ நமக்கு காமன் டேர்ம்னு சொல்ல முடியாது, சேம் டேர்ம் பாருங்க. இங்க 2x, இங்க minus 2x இருக்கு, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். a plus a நமக்கு 2a வந்துரும். அப்ப இங்க எழுதும் போது நமக்கு mu naught I a b into 2a by pi. பேலன்ஸ் நம்ம என்ன இருக்கீங்க, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. தட் இஸ் 2x minus a into 2x plus a. இப்போ இங்க நம்ம பார்க்கலாம் இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கான்னு. இங்க ஆப்ஷன், இங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா induced EMF is proportional to தான் கேட்டிருக்காங்க. and also you can check the option or proportionalல நமக்கு XA அதெல்லாம் தான் இருக்கு. அப்போ இந்த டேர்மை மட்டும் பார்த்தா போதுமா? ஸோ இந்த டேர்ம் மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ப்ரொபோர்ஷனலை பார்க்கும்போது இந்த டேர்மை ப்ரொபோர்ஷனல் டு E is proportional to 1 by 2x minus a into 2x plus a.
கரெக்டா? We'll check the option. Option B is the right answer. So இந்த question மட்டும் நம்ம கொஞ்சம் advanced, that is இன்னொரு chapter bind பண்ணி கேட்டிருக்காங்க. So anyway, for this question, option B is the right answer. Okay students, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி சஜஷன் ஆர் queries மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. Thank you students.